வணக்கம். வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம், 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 வணக்கம். வணக்கம் வாங்க. கலியபெரும் கலியபெருமாள். புதுக்கோட்டையா? புதுக்கோட்டையிலேருந்து இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் வருவார் குருசாமின்னு. வரட்டும், வரட்டும், வரட்டும். ஆ, இன்னைக்கு தான் அவரை அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஓஹோ! நல்லது, நல்லது. வரட்டும், 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 வரட்டும். இன்னைக்கு புக்கு வாங்கிடுவாரு, புக்குக்கு பணம் கட்டிடுவார் இன்னைக்கு. வாங்கட்டும், வாங்கட்டும், வாங்கட்டும். அதே இன்னும் கணிச்சு அவங்க அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கய்யா. இப்போ காலையில் பேசும்பொழுது 2 விஷயத்தை ஆ பேசணும். அந்த திருவள்ளுவர் சொல்லக்கூடிய முறையும், திருமூலர் சொல்லக்கூடிய ஆமாம். முறையும், பிராண பயிற்சிங்கிறது ம் மூச்சு பயிற்சி கிடையாது. எந்த இடத்துல மூச்சு பயிற்சி பற்றி சொல்லவே இல்லை. ஆ ஆ இந்த மூச்சு பயிற்சி பண்ணிட்டு தவறா போயிடுறாங்களே, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சுங்க. ம். ஆ ஆ ஆ இது அடிப்படையே மாத்துது. 7ஆம் அறிவு. இந்த பூமியில சொல்லப்படுகிற இப்ப பூமியில சொல்லப்படுகிற 6ஆம் அறிவும், பூமியில சொல்லக்கூடிய புலன்கள் அறிவு எதுவுமே இதுல இல்ல. இது 7ஆம் அறிவு மட்டும்தான். 7ஆம் அறிவு வருகின்ற பொழுது 5ஆம் அறிவு, 6ஆம் அறிவு சொல்லப்படுறது எதுவுமே பொருந்தாது. ஆ செயற்கை செய்யறது எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. செயற்கை செய்யறதை எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. செயற்கையை செய்வது எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா எல்லாமே ஆமாம். உடற்பயிற்சியிலிருந்து நீ செயற்கை உணவிலிருந்து நீ ஆ நீ சாப்பிட்ற உணவே செயற்கை தான். நீ சாப்பிட்ற உணவே செயற்கை. விவசாயமே ஆமாம். செயற்கை தான். விவசாயமே செயற்கை ஆ தான். விவசாயம் இயற்கை கிடையாது. இயற்கையா இருக்கிறது காட்டுல முளைச்சிருக்கிறது பாருங்க, அதுதான் இயற்கை. காட்டு பழங்கள். அது போக நாம குழந்தைகளை காப்பாற்றுவதற்காகத்தான் திருவள்ளுவர் வான் சிறப்பையும் உழவையும் சொல்லியிருக்க வேண்டும். உழவு செய்ய சொல்றாரு, வான் சிறப்பை சொல்றாரு. இது எதுக்குன்னா குழந்தைகளுக்காகத்தான். 15 வயசு குழந்தைகளுக்காகத்தான். அந்த 15 வயசு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை இயற்கை ஆற்றல்ல தான் வாழணும். ஆ அந்த மரபணு மாறுவதற்கு 15 ஆண்டு ஆகுது. இயற்கை ஆற்றல் வாழ்வதற்கு தகுதி வருவதற்கு 15 ஆண்டு ஆகுது. 15 ஆண்டு. அதனால அது அது வரைக்கும் அது விலங்குதான். மரபணு மாறாது. ம் ம் மரபணு எப்ப மாறுதுன்னா 15 வயசு. அதுக்கு தான் பெரிய மனுஷன் ஆயிட்டான்னு சொல்றது. இதெல்லாம் நமக்கு புரியல. ஆமா ஆமா. அந்த பெரிய மனுஷன் ஆயிட்டானா அவன் இயற்கை சக்தியில அவனை கண்டுக்காம விட்டுறான். உடம்பு ஒழுக்கம், அதாவது ஒழுக்கம். இந்த பெற்றோர்கள் அவனை கொண்டு அதனாலதான் குருகுல கல்வியில சேர்த்துனாங்க. அவனுக்கு அதனாலதான் குருகுல கல்வியில சேர்த்துனாதான் இது சாத்தியம். இது இப்ப குருகுலுக்கு செத்து போனங்காட்டி ம் வேற வழி இல்லாம, குருகுல கல்வி செத்து ஆ போனங்காட்டி வேறு வழி இல்லாம நாம குழந்தைகளை இயற்கை உணவுல வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரிங்க சரிங்க. இயற்கை உணவுல தான் வளர்க்கணும். வேற எதுலயும் வளர்க்க கூடாது. வளர்த்துச்சுன்னா அந்த குழந்தை இறந்து போயிடும். கொடிய நோயாளி மாதிரி இறந்துரும். ம் அது இப்ப இறக்காட்டி பின்னாடி நோய் வாய்ப்பட்டு சாகும். நம்ம கண் முன்னாடி சாகலாம். நாம தான் அது ஆமா காரணம். இப்போ ஆமா. இப்ப நான் அப்ப பெரிய பெரிய ஆளாயிட்ட நமக்கு நமக்கு அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டு இயற்கை ஆற்றல்ல தான் வாழணும். இயற்கை ஆற்றல்ல தான் வாழணும். ம் இயற்கை உணவே இதுல கிடையாது. ஆமா. அதனாலதான் இயற்கை உணவுல சிக்கிட்டவன் அவனே சீரழிஞ்சு போறான். இயற்கை உணவுன்னு என்ன? இப்ப இயற்கை உணவுல சிக்கிட்டு நிறைய பேர் சீரழிஞ்சு போயிட்டாங்க. ஐயா இந்த ஆர்னால்டு ஏரட்ஸ் அவருடைய இதை சொன்னீங்களே, ஆஹ் அவரு இயற்கை உணவை சொல்றாரா இல்ல இந்த நீங்க சொல்றதான் சொல்றாரா அவரு? சுத்தத்தை தான் சொல்றாரு. சுத்தத்தை அவர் இயற்கை உணவை பத்தி சொல்லவே சுத்தம். இல்லை. ஆ ஆ ஆ இயற்கை உணவு பரிந்துரைக்கவே இல்லை. எப்படின்னா ஆரம்ப கட்டத்துல இருக்கிற மாணவர்களுக்கு, ஆரம்ப கட்ட பயிற்சியாளர்களுக்கு பெருங்கடலை சுத்தம் செய்வதற்குத்தான் அந்த இயற்கை உணவு சொல்றாரு. அந்த நோக்கமே பெருங்குடலை ம். சுத்தம் செய்வதற்குத்தான் அந்த 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 உணவை சொல்றாரு. புரியுதுங்களா? அதுதான் அங்க அர்த்தமே. அவரே என்ன சொல்றாரு? உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரே வரி சொல்லிட்டாரு. உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லினாவே உணவுனா என்ன? ஆ இயற்கை தான் உணவு. இயற்கை உணவு தான் உண்மையான உணவு. அந்த இயற்கை உணவா இருந்தாலும் சரியே, இவன் ருசிக்கு சாப்பிடுகின்ற எந்த உணவா இருந்தாலும் சரியே, அது ஆரோக்கியத்துக்கு தொடர்பு இல்லைன்ட்டாரு. ஆ அப்படின்னா சரிங்க சரிங்க. அப்படின்னா அவர் சொல்றாரு மலக்குடலை சுத்தம். அவர் தான் சொல்றாரு மலக்குடலை சுத்தம் பண்றா அப்படிங்கிறாரு. ஆ ஆ அப்ப ஆ மலக்குடலை சுத்தம் பண்ணணும்னா பிசு பிசுப்பு இல்லாத உணவுங்கிறது கீரை, காய்கறி, பழங்கள் தான். அப்ப அதற்கு தான் அது சரிங்க பயன்படுத்துறாரு. சரிங்க. இது நமக்கு தெரியாது. இது யோகிகளுக்கு மட்டுமே தெரியும். யோகிகளுக்கு மட்டுமே தெரியும். 10,000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த யோகிகளுக்கு தெரியும். ஐயா இப்ப எனக்கிட்ட இயற்கையான பப்பாளி பழமும் கரும்பு இருக்குது. இதை பயன்படுத்திக்கலாமா?
இது இப்ப வந்து ஆரம்பத்துல இத வந்து ஆ. ஆரம்பத்துல காய்கறிகளை சாப்பிட்டு பெருங்குடலை சுத்தம் பண்ணிட்டு தான் அது பண்ணணும். அதெல்லாம் பழங்கள் நேரடியா ஓ! இப்ப சாப்பிட முடியாது. சுத்தப்படுத்தப்பட்டதுக்கு பிறகுதான் பழங்களை சாப்பிட்டு சோதனை செய்து பார்க்கிறது. பழங்கள் சாப்பிட்டு வாழ்வதற்கல்ல. பழங்கள் சோதனை செய்வது. அது ஒரு பழங்கள் சோதனை சாப்பிடுறதுக்கு செய்யும். சோதனை சோதனை. சோதனை சோதனைக்கு தான். பழங்கள் உணவே தேவையில்லாத பொழுது பழங்கள் இருக்குன்னா அது ஒரு சோதனை இருக்குது. அந்த அந்த சோதனை சாப்பிட்டு சோதனை. பார்க்கறதுக்கு தான். சோதனை செய்வதற்கு தான் பழங்கள். எல்லாமே சோதனை செய்து பார்க்கறதுக்கு தான். ஓ! உடம்பை சோதனை செய்யற அந்த குடல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு தான். குடல் சுத்தமா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான். குடல் சுத்தமா இருந்ததுன்னா பழம் வந்து உடனே வெளியே வரணும். 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல வெளியே வரணும். 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல ஓ! வெளியே வரலைன்னா குடல் ஓ! கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஆ, சரி, 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 சரி. அதுக்குத்தானே தவிர வேறு வழி இல்ல. அப்ப இந்த சரிங்க, சரிங்க. ம். பப்பாளி காய் வந்து பப்பாளி காய் தான் பப்பாளி காய்னா வேக வச்சு சாப்பிடுறது. பப்பாளி பழம்னா நேரடியா ம். சாப்பிடுறது. ஆ, ஆ, ஆ. நேரடியா சாப்பிடணும்னா குடல் ஏற்கனவே சுத்தமா இருக்கணும். ஒரு கிட்டத்தட்ட 6 மாசம் சுத்தமா இருந்திருக்கணும். 6 மாசம் சுத்தமா சரிங்க, இருக்கணும். சரிங்க. உடல் இளைச்சி வந்திருக்கணும். அந்த கொழுத்த உடல் இளைச்சி வந்திருக்கணும். ஐயா, இப்ப எனக்கு வந்து 62 கிலோ இருக்கேன்யா. 60 வயசு எனக்கு. ம், 62 ம். கிலோ எடை. ஆமா. அது வந்து சுத்தப்படுத்தும் பொழுது தான் கண்டுபிடிக்க முடியும். 6 ஆ, மாசம் ஆகும். எவ்வளோ ஆமா. குறையுதுன்னு. ஆமா. அந்த கண்டுபிடிச்சு பொறுமையா அதுக்கு இப்ப என்னுடைய மாணவி ஒருத்தர் புதுசா சேர்ந்திருக்காங்க. அந்த மாணவிக்கு தான் அந்த அந்த சரி. பயிற்சி குடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப அவங்க ஏற்கனவே 15 கிலோ 55 கிலோல இருந்து இப்ப 40 கிலோக்கு வந்திருக்காங்க. அந்த 40 ஆ, கிலோக்கு வந்து இந்த சரிங்க. 10 நாள் 15 நாள் ஆச்சு. இந்த 40 கிலோல நின்னுட்டே இருக்குது. அப்பதான் அது ஆ, வந்து ஆ. அது இன்னும் பயிற்சி பண்ணி நெறைய காற்றுக்கு மாறி, நீருக்கு மாறி அப்படியே மாத்தி பயிற்சி பண்ணி இந்த 40 கிலோ குறையுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு 4, 5 நாளா 40 கிலோ குறையாம இருக்கு. அவங்க நீர் பயிற்சி தான் பண்றாங்க. குடல் சுத்தமாயிடுச்சு. ரத்தம்ல சோதனை எல்லாம் ரத்தம்ல சுத்தமா இருக்குது. ரத்தம் சுத்தமா இருக்குது. சரி. எல்லாமே சுத்தமா இருக்குது. அப்ப ஓகே, ஓகே. ஆ. அப்ப யோக பயிற்சியை அறிவியலுக்கு உட்படுத்துறோம். இந்த யோக பயிற்சியை அறிவியலுக்கு உட்படுத்தினா தான் புதிய வழியில் சிந்திக்க முடியும். ம். எப்பவுமே யோக சாதனை அது மெய்யறிவியல். யோக சாதனைகளை அறிவியலுக்கு உட்படுத்துகின்ற பொழுது புதிய சித்தாந்தங்கள் பிறக்கும். புதிய வழிகள் பிறக்கும். ஏன்னா உணவு தேவையற்றது. ம். ம். உணவுங்கிறது அது செயற்கை உணவு தேவையற்றது. சரிங்க, சரிங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு 1 ஆண்டு ஆகும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு 1 ஆண்டு. 1 ஆண்டு ஆகும். அது பக்கம் 12 ஆண்டு ஆசிரியர் இன்னியனோடு 12 ஆண்டு பயணம் பண்ணணும். அப்பதான் எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு நாள்ல எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. சரிங்க, சரிங்க. அது ஆ. வசதி உள்ளவங்க தான் தெரிஞ்சுக்க முடியும். வசதி இல்லாதவங்க தெரிஞ்சு கொள்ள முடியாது. அந்த காலத்துல அந்த காலத்துல பள்ளிக்கூடம் இலவசமா இருந்தது. அந்த காலத்துல பள்ளிக்கூடம் இலவசமா இருந்தது. இன்னைக்கு இலவசமா நடத்த முடியாது. ஏன்னா அந்த ஆசிரியருக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. ஆமா, ஆமா. அப்ப அந்த மன்னர்கள் எல்லாம் உதவி செஞ்சங்காட்டி ஆசிரியர் சொல்லி கொடுத்தாரு. இப்ப நான் இலவசமா சொல்லி தர முடியாது. ஆமா. அதனால எல்லாத்துக்கும் 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வச்சிருக்கேன். சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஆமா. யாரும் அவ்வளவு சீக்கிரத்தை ம். கத்துக்கொள்ள முடியாது. பணம் ஆ, இருக்கிறவங்க ஆ. பணம் இருக்கிறவங்க கூட என்கிட்ட வந்து கத்துக்கொள்ள முடியாது. நான் பார்த்து உத்தரவு போட்டாதான் நீ கத்துக்க முடியும். ஆ, சரிங்கய்யா. அப்ப பணம் இருக்கிறவங்க பேச முடியாது, பணம் இல்லைன்னு பேச முடியாது. நான் சொல்ற மாதிரி இருந்தா தான் அடுத்த நகருக்கு போவேன். ம். பணம் முக்கியமாக்கும். உங்களோட ஒபீடியன்ட் டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான், ஒழுக்கம், பண்பு, நாகரிகம், கடுமையான கட்டுப்பாடு, கடுமையான விதிகள் இருந்தா மட்டும்தான் இனியன் வந்து உனக்கு வாத்தியார வருவார். இல்லைன்னா புத்தகத்தை வாங்கி நீங்களே படிச்சுக்க வேண்டியதான். நான் சொல்லி தர மாட்டேன். இதுதான் விஷயமே. அதனால ஒன்றும் பயப்பட சரிங்க. தேவையில்லை. ஏன்னா எங்கிட்ட வந்து இந்த இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பயன்பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க ஆசிரியராக மாற ம். முடியாது. பிறருக்கு சொல்லித்தர முடியாது. அவங்க எந்த பரிசோதனைக்கு வரவாதவங்க. எந்த பரிசோதனை வரல, அறிவியல் பரிசோதனைக்கு வரல, எதுவுமே இல்லாதவங்க. அவங்க யாருக்கும் சொல்லித்தரவும் முடியாது, அவங்க பிறகு எடுத்துரைக்கவும் முடியாது, விவாதத்துக்கு வரவும் மாட்டாங்க. அதனால அவங்க பயனற்றவங்களா மாறிடுவாங்க. ஐயா, இப்ப இந்த கட்டணம்லாம் போட்டிருக்கீங்கல்ல, ரூ. 3000 ஒண்ணு போட்டிருக்கீங்க, 20,000 ஒண்ணு போட்டிருக்கீங்க. ஆமா. 3000 எதுக்குங்கய்யா? 3000ங்கிறது இந்த ஒரு மாசத்துக்கு 200 வகுப்பு நடக்கும் இல்லையா, அந்த வகுப்புல கலந்து கொள்றதுக்கு. ஆ, அது 20,000? 20,000ங்கிறது அந்த 20,000னா ஒரு மாசம் மட்டும் சொல்லி தருவேன். 20,000 சொல்லி தருவான். 20,000 ஃபீஸ். அது வந்து எந்த நோயா இருந்தாலும் சரி 20,000 ஒரு மாசம். ஓ! அதுல எல்லாம் புரிய வச்சிருவேன். நல்லா இல்லைன்னா பாதி தான் நல்லா இருக்குது. அடுத்த 2வது மாசம் 20,000. இந்த மாதிரி 10, 20,000 கட்டணும். இந்த 10, 20,000த்துக்குள்ள அதாவது 10, 20,000 கணக்கு வந்து 10, 20,000 தான்.
ரெண்டாவது 20,000 நல்லா ஆகலாம், மூணாவது 20,000 நல்லா ஆகலாம், நாலாவது 20,000 நல்லா ஆயிடும். நல்லா ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல கட்டணம் இல்லை. நோய் உள்ளவர்கள் நோய் நீங்க இருக்கிறவன் நோய் சொல்றது. இல்லை. நோய் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, உடல் எடை ஆ, குறையணும் இல்லையா? ஆ, உடல் எடை கரைஞ்சு ஆமா. நிக்கணும். அதுல மாட்டிக்கிறாங்க. நோயிலையும் மாட்டிக்குவாங்க, உடல் எடை கரையில மாட்டிக்குவாங்க. உடல் ஓ. எடை கரைஞ்சு உடல் எடை கரையிற வரைக்கும் ஃபீஸ் உண்டு, ஃபீஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆ, ஆ, ஆ. உடல் எடை கரையினா மறுபடியும் ஃபீஸை போடுவேன், ஒரு கட்டணத்தை போடுவேன். நீ சொன்னபடி கேட்கணும். சரிங்க, சரிங்க. அதனாலதான் எடுத்துன்னு 20,000 வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க 10 மாசத்துக்குள்ள சரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 100 ஆண்டுக்கு செலவு கிடையாது. ஆமா, 100 ஆண்டுக்கு செலவு இல்லாதப்ப இது ஒண்ணுமே இல்லை. ஆமா. இது கட்டணம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. கட்டணம்ங்கிறது அது வெறும் காசு, காகித பணம் தானே. காகித பணத்தை என்கிட்ட கொடுத்துடுறீங்க, நீங்க ஆரோக்கியத்தை வாங்கிட்டு போயிடுறீங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இந்த காகித பணத்தை ஒன்றும் பண்ண முடியாது, வச்சுக்க வேண்டியதான், நான் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் விஷயம். அதுல இதை பண்ட மாற்று முறை. இந்த நீ ஏதாவது பண்டத்தை கொடுத்து மாத்திக்க வேண்டியது. கரன்சி இருந்தா கரன்சி கொடுக்க வேண்டியதுதான், அல்லது அதுக்கு நிகரான காகிதம் அங்க தங்கமா வெளியே கொடுத்து மாத்திக்க வேண்டியது. வேற வழியே இல்லை. பண்ட மாற்று இல்லாமல் சொல்லி தரக்கூடாது. சரிங்க. அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்தவனுக்கு சொல்லி தருவீங்க. அப்பதான் இந்த மாதிரி. அதனால 2 லட்சம், வெளிநாட்டுக்காரனுக்கு 5 லட்சம் வச்சிருக்கேன், ஆ, இந்தியாக்காரனுக்கு 2 லட்சம் வச்சிருக்கேன். அதுல ஒழுங்கா நடந்தா தான் சரிங்க. ஃபீஸ், இல்லட்டா அதுவும் ஃபீஸ் கிடையாது. இந்த ஒரு மாசம் ஒழுங்கா செய்யலைன்னா வராதேன்னு சொல்லிடுவேன். அடுத்த மாசம் நீ வராத, உனக்கு தகுதியில ஓடுறன்னு சொல்லிடுவேன், ம். வெட்டி விட்டுருவேன். அவ்வளவுதான். சொன்னபடி கேட்கணும், எதிர்த்து பேசுறது அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது செய்முறை. என்னது, தத்துவத்தை சொல்லியாச்சு, செய்முறை. செய்முறை. ஆமாமா, நீ செய்முறை தப்பு தப்பா செஞ்சா போடான்றுவேன் நான். ஏன்னா செய்முறை சரிங்க. என்ன, எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாச்சு, தத்துவத்தை கண்டுபிடிச்சாச்சு. தத்துவத்தை கண்டுபிடிச்சு விஞ்ஞானிகள் எழுதிட்டு போயிட்டாங்க. இது பல ஆயிரம் நூல்களை ஆராய்ச்சி பண்ணி தனிப்பட்ட கருத்து கிடையாது. இது யாருடைய தனிப்பட்ட கருத்தும் கிடையாது, வெங்கடேசனுடைய ம். தனிப்பட்ட கருத்து கிடையாது. எல்லா நூல்களையும் ஆராய்ச்சி பண்ணி தன்னைவே மருத்துவதனுக்கு உட்பட்டு கொடிய நோய்களிலிருந்து குணமாக்கி ம். கடைசியில 10வது பாடத்துல சொல்லியிருப்பாரு, என்னோட நோய் எல்லாம் டாக்டருக்கு முன்னாளில் பரிசோதிக்கப்பட்டது. அலோபதி டாக்டருக்கு முன்னாடி பரிசோதிக்கப்பட்டு அவங்க ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணி உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்க. ஆ. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ மருத்துவரா மாறிடுற. நீ மருத்துவரா மாறதுக்கு நீ தொழிலா செய்யலாம். யாருக்கு வேணா வைத்தியம் பார்க்கலாம். நீங்க அவங்ககிட்ட ஒரு நோயை குணமாக்கறதுக்கு 10 லட்சம் 20 லட்சம் ஃபீஸ் வாங்கிக்க. இல்லையா, அவன் ஒரு சாதாரண சக்கரை நோய் குணமாக்கறதுக்கு 1 கோடி செலவு பண்றான். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. காலை ஏழையா இருந்தாலும் கால் எடுக்கிறதுக்கு 5 லட்சம் செலவு பண்றான். ஒரு ஏழை தான் இருப்பான், அவன் ஏழைன்னு சொல்றீங்க. ஆனா அவன் 5 லட்ச ரூபா கால் எடுக்கிறதுக்கு 5 லட்ச ரூபா செலவு பண்றானே. ஆமா. நீ 5 லட்சத்தை நீ கொடுத்துட்டு நீ 5 லட்சத்தை என்கிட்ட கொடுத்துட்டு 100 வருஷத்துக்கு நோய் வராது. ஆமா. அப்படியெல்லாம் சிந்திக்கணும். இதெல்லாம் நீங்க, சரிங்க. அதனாலதான் இதையெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு தான் 30 நாள் டைம் எடுத்துக்கிறேன். அதனால யாரும் எடுத்துன்னு இதுல வந்துட முடியாது. புரிதல் இல்லாமல் யாரும் இதுல வரவும் கூடாது. சரிங்க, சரிங்க. 1000 முறை விளக்கம் கேட்டு, இந்த 350 ரூபாய் என்ன கட்டணம் விளக்கம் கேட்டுக்கலாம், 3000 என்ன கட்டணம் 20 கேட்டுக்கலாம், 20,000 கேட்டுக்கலாம். ஆராய்ச்சி கட்டணம் ஒண்ணு இருக்குது, அதையும் கேட்டுக்கலாம். பல முறை கேட்டு நீங்க வசதி வாய்ப்பு சூழல் இருந்தா மட்டும்தான் வரணும். சரிங்க. இதுல தெரிஞ்சுக்க என்ன இருக்குது, நீங்க இது புத்தகத்தை வாங்கினா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என்னுடைய வீடியோ மட்டும் எக்கச்சக்கமான வீடியோ எல்லாம் பார்த்துட்டு என்னோட வீடியோ பார்த்து நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. 10 பைசா செலவே இல்லாம நீ பார்க்காம பல பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆரோக்கியத்துக்கு பயங்கரமா போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு யாருக்கும் சொல்ல தெரியாது. 15 கிலோ சொல்றாங்க, ஐயா நாங்க 20 கிலோ குறைச்சிக்கிட்டேன், 30 கிலோ குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு எந்த பக்கவிலையும் இல்லாமலே உடம்பு குறைச்சிருக்கிறாங்க. சைடு எஃபெக்டே இல்லாம இது அரைகுறைமா செஞ்சாங்கன்னா அப்புறம் சாக வேண்டியதுதான். அப்ப அந்த புத்தகத்தையும் படிக்கிறாங்க, என்னுடைய வீடியோல தெளிவா சொல்லிட்டு இப்படித்தான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும். யாருடைய உதவி இல்லாம நீங்களே செய்யலாம்னு சொல்லிட்டேன். இனியன் வேணும்னா நேரடி கண்காணிப்பு, எங்கிட்ட வந்தீங்கன்னா நேரடியே கண்காணிக்கிறது. சரிங்க. அதனாலதான் இது அதனால ஒரு பெரிய விஷயமா. இப்ப பாரு, பெண்கள் கூட கவனிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. மகேஸ்வரோட ஒரு பெண் கவனிச்சிட்டு இருக்காங்க, நல்ல முத்துன்னு ஒரு பெண் கவனிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பெண்கள் வந்துகிட்டு இருக்காங்க, வர்றாங்க. எல்லாம் படிச்சவங்க, எல்லாம் +2 முடிச்சவங்க தான். சில பேர் எம்காம் முடிச்சிருக்காங்க, சில பேர் பிகாம் முடிச்சிருக்காங்க, சில பேர் பிசிஏ முடிச்சிருக்காங்க, எம்சிஏ முடிச்சிருக்காங்க, ட்ரிபிள்இ முடிச்சிருக்காங்க, எல்லாம் எலக்ட்ரானிக் படிச்சிருக்காங்க. எல்லாம் படிச்சவங்க தான், எல்லாம் +2 தாண்டினவங்க தான். +2 தாண்டினவங்களை தாண்டி தான் எல்லாம் வர்றாங்க. எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல எல்லா பெண்களும் +2 தாண்டிடுறாங்கல்ல. நான் 10வது தான் ஐயா படிச்சிருக்கேன். அது தேவையில்லை, 10வது தான் படிச்சிருக்கேன். அது தேவையில்லை. அது ஒரு பெரிய வச்சிருந்தேன். தமிழ் உச்சரிப்பு நல்லா தெரியும். பேர தமிழ் உச்சரிப்பு தெரிஞ்சிருக்கணும். தமிழ் உச்சரிப்பு அவ்வளவுதான். தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான். தமிழ் உச்சரிப்பு தெரிஞ்சு, அது வெள்ளைக்காரனுக்கு தமிழ் உச்சரிப்பு தெரிஞ்சுன்னா அவனுக்கு புரியுது.
ஆ. ஆங்கில உச்சரிப்பு தெரிஞ்சது பிரயோஜனம் இல்லை, தமிழ் உச்சரிப்பு தெரியணும். ஆங்கில உச்சரிப்பு தெரிஞ்சா மட்டும் ஆங்கில புத்தகத்தை படிக்க முடியாது. தமிழ் உச்சரிப்பு இருந்தால் மட்டும் தமிழ் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா தமிழ் தான் முதன்மையானது, அது இலக்கண தரமானது, இனிமையானது. ம். ஐயா போன வருஷம் ஒரு புக்கு உங்கள்கிட்ட வாங்கினேன். ஆ போன வருஷம் அதை ஒரு நண்பர்கிட்ட கொடுத்தேன். அவரு என்ன பண்ணாருன்னு தெரியல. தெரியாது அவங்களுக்கு அந்த. அதனால இப்ப ஆமாம், அது அவங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். அது வந்து விழலுக்கறிக்க நீர் ஆமா, அதெல்லாம் எப்படின்னா. நேத்து எனக்கு புக்கு அனுப்பிட்டாங்க. நேத்து புக்கு அனுப்பிட்டாங்க. சரி சரி, அது வாங்கி ஆ, படிங்க. சரி. சரிங்க. இந்த இடத்துல பாருங்க. ஆ, ஆ, மகேஸ்வரி, அப்புறம் வந்து ஆ, ம், நல்லமுத்து வந்துட்டீங்களா? வந்துட்டேங்க ஐயா. ம். இப்ப இப்ப நம்ம பேசணும் இல்லம்மா, அந்த வாயுவை பத்தி பேசணும், அந்த ஜீரண நீரை பத்தி பேசணும். காலையில பேசணுமே, இல்ல என்ன பேசணும் சொல்லுங்க. காலையில நம்ம பேசணுமே இல்லையா? ம். 6 மணி வகுப்புல என்ன பேசணும்? அந்த திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த நீரும், திருமூலர் சொல்லக்கூடிய நீரும் இரண்டும் ஒன்றுதான்னு சொன்னேன், நினைவு இருக்கா? காலையில யார் வந்தீங்க? 6 மணி வகுப்புக்கு வந்தீங்களா? ஐயா மகே வந்தங்க ஐயா. ஆ என்ன நான் என்ன காலையில சொன்னேன்? வீடியோ கூட ஓடிட்டு இருக்குமே, வீடியோ போட்டிருப்பனே. ம். ஆமாங்க ஐயா, போட்டிருந்தீங்க. நீங்க இதுல என்ன வாய்ப்புன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே பதிவு பண்ணி அப்படியே போடுறதுனால வராதவங்க, இப்ப ஒரு சமயம் நீங்க காலையில 6 மணிக்கு வகுப்பு வரலன்னா கூட அதுக்கு ஓடிட்டு இருக்குல்ல, அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க, போன வகுப்புல என்ன சொன்னாங்க, இந்த வகுப்புல என்ன கேள்வி கேட்பான்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஐயா ஆ இந்த நீர் மருத்துவம் வந்து வயிற்றில் சுரக்கும் வாதம், பித்தம், கபம் எல்லாமே நிறுத்தும்னு சொன்னீங்க ஐயா. ஆமா 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 ஆமா. அப்ப இந்த ம். திருவள்ளுவர் சொல்லுவதும் திருமூலர் சொல்ல, அவங்க தான் முதல் முதல் யோகிகள், அவங்க தான் ஆதிகால யோகிகள், 3000 4000 5000 ஆண்டுக்கு முன்ன வந்த யோகிகள். அவங்க தான் இதை வரையறுக்கிறாங்க. அந்த அந்த வயிற்றில் சுரக்கிற நீரை நிர்மூலமாக்குங்கிறாங்க. நிர்மூலமாக்குதுல, நிர்மலமாக்குன்னா இல்ல, மலமாக்கு நிர்மலமாக்குமாங்க. மலம்னா அழுக்குன்னு பேரு, நிர்மலம்னா தூய்மைன்னு பேரு. மலம்னு சொல்றோம் இல்லையா, நிர்மலான்னு சொல்றாங்க இல்லையா, நிர்மலா அப்படின்னா தூய்மையானவன் அர்த்தம். அப்ப அந்த புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கில் இல்லாமல் செய்து விடு, தூய்மையாக்கி விடுன்னு சொல்றாரு அவரு. அப்படின்னா அந்த ஜீரநீரை சுரக்காமல் செய் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜீரநீரை சுரக்காமல் செய்வதுங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, தூய தண்ணீர் தான். என்னது? தூய தண்ணீருங்க ஐயா. ஆமா, தூய தண்ணீர். இப்ப கூட ஒருத்தர் கேட்டாரு, இந்த அவர் இப்பதான் புத்தகம் வாங்கியிருக்காரு, போனாண்டே புத்தகம் வாங்கியிருக்காரு. வாங்கி யாருக்கோ, ஆமா ஆமா, யார்கிட்டயே புத்தகம் கொடுத்துருக்கு, அவன் வாங்கி எங்கேயோ கொண்டு எரிஞ்சிட்டு போயிட்டான். இதுதான் இந்த லட்சத்துல தான் இருப்பானுங்க எல்லாரும். ஏன்னா யாருக்குமே இந்த அந்த தகுதியே இல்லாதவனுக்கு புத்தகம் கொடுத்தா அப்படித்தான் இருக்கும். எப்படி? இல்லாதவங்களுக்கு புத்தகம் கொடுத்தா அப்படித்தாங்க இருக்கும். அப்படிதான். அவரும் நல்ல மனசுல கொடுத்துருக்காரு. அவன் வாங்கினவன் பயன்படுத்தல, வாங்கினவன் பயன்படுத்தலைங்க. இவர் நல்ல எண்ணத்துல கொடுத்துருக்காரு. இப்ப அவருக்கு புத்தகம் இவருக்கு இல்ல. இப்ப அந்த புத்தகம் இருந்து அவர் படிச்சு பார்த்திருப்பாரு, அவனுக்கு கொடுத்து அவன் எங்கேயோ போட்டு போயிட்டான். இப்ப மறுபடி புத்தகம் வாங்கி நல்ல வேலை இப்ப வந்தங்காட்டி தெளிவுபடுத்திட்டேன். இந்த மாதிரி முதல்ல 3000 கட்டி சேருங்க, அப்புறம் 20,000 கட்டி சேருங்க எல்லாம் சொல்லிட்டேன். நீ இது கரெக்டு தான். இனிமேல் அவர் சரியா இருப்பார். இனி அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் படிச்சு அப்புறம் ஒரு மாசம் சேர்ந்து அந்த ஒரு மாசத்துக்கு எல்லாமே மண்டையில இருக்கிறத பூரா இறக்கி விட்டு புரிய வச்சு, கட்டண வித்தை சொல்லி, நான் இதெல்லாம் சொல்லி புரிய வச்சு, நீ எதிர்காலத்துல நீ வைத்தினா மாதிரி இதன் மூலம் பொருள் ஈட்டி காட்டுன்னு மாதிரி திருப்பி விட்டுருவேன். யாருக்கு வேணா சொல்லி கொடு அப்படின்னு திருப்பி விடுவேன். ஏன்னா இது வந்து மருத்துவம். இது வந்து நல்ல வழியில பொருள் ஈட்டுவதற்கான முயற்சி, நல்ல வழியில பொருள் ஈட்டுவதற்கான முயற்சி. அப்படித்தான் நடராஜ், அப்படித்தான் நடராஜ். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. இப்ப ஒருத்தர் புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, கலிமுத்து. இவர் போன வருஷமே புதுக்கோட்டை சேர்ந்தவர் தான். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த இயற்கை மருத்துவம்னு என்ன அப்படின்னு பாக்குறாங்க. இயற்கை மருத்துவத்துக்கும் இதற்கு என்ன தொடர்புனா, இயற்கை மருத்துவத்தில் ஒரு பிரிவு தான் நீர் மருத்துவம். இப்ப இயற்கை மருத்துவம் இந்தியா பூரா இருக்குது, உலகம் பூரா இருக்கு. இயற்கை மருத்துவம் இந்தியா பூரா இருக்கு, உலகம் பூரா இருக்கு. ஆனால் இயற்கை மருத்துவத்தில் நீர் மருத்துவம் செய்வது யோகிகள் மட்டும்தான் செய்வார்கள். யார் செய்வாங்க? யோகிகள் மட்டும்தான். ஏழாம் அறிவை தூண்டி விடுறவங்க, ஏழாம் அறிவின் வலிமை. ஆனா அறிவின் வலிமை பயங்கரமா இருக்கணும், அறிவின் வலிமை எக்கச்சக்கமா இருக்கணும் உங்களுக்கு. அதனாலதான் 1,00,000 கேள்வி வாங்க முடியும். இது வந்து 1 கோடி கேள்வி கேட்டா தான் புரிந்து கொள்ள முடியும். அதெல்லாம் போட்டு வாங்குன்னு வாங்குறேன். சரியா? புரியுதுங்க. புடிச்சு சுருக்கெடுத்துட்டே இருக்கல. நாம வந்து தப்பிச்சு போறக்கான வழி பேசிட்டு இருக்கிற. இங்க போய் இப்ப இயற்கை உணவு பத்தி பேச, இயற்கை உணவு இருக்கிறவங்க பூரா பல பேரு
பல நோய்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த இயற்கை புரியுதுங்க. உணவை விட தெரியல, இயற்கை ஆற்றலுக்கும் இயற்கை உணவுக்கும் வித்தியாசம் தெரியா போயிடுது. ஏன்னா அந்த யோக மார்க்கம் என்பது அகத்தூய்மை சொல்லுது. அகத்தூய்மைக்கு பழம் பயன்படாது, ஆமாங்க ஐயா. நீர் தான் பயன்படும். ஆமாங்க. அந்த நீரை வைத்துக் கொண்டு பிசுபிசுப்பு இல்லாத தன்மை உடைய, அது புரிஞ்சுக்கணும். பிசு இல்லாத அதை தான் டாக்டர் அர்னால்டு போய் அவர் கேட்டாரு, இந்த மாதிரி ஐயா அர்னால்டு ரேட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டாரு. அர்னால்டு ரேட்டு வந்து உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க நீரை நீரை அருந்தி அந்த பெருங்குடலை, அதாவது மலக்குடல் பெருங்குடலை சுத்தம் செய்கின்ற பயிற்சி முதல்ல அவர் கொடுக்குறாரு. அவர் தான் சொல்றாரு முதல்ல இந்த பெருங்குடலை சுத்தம் செய்ய வேணும். படமே போட்டு காமிச்சாரு 120 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த படம் கூட எங்கிட்ட இருக்கு. அதாவது சாதாரண உணவு பழக்கத்தில் இருக்கிறவங்க, இயற்கை உணவு பழக்கத்தில் இருக்கிறவங்க என்பது வேறு, சாதாரண இந்த வெள்ளைக்காரனுக்கு அப்புறம் இந்த விபச்சாரிகள் பயன்படுத்துற உணவு பழக்கம். இப்ப நம்ம சாப்பிடறதுல ஊதாரித்தனமான உணவு பழக்கங்கள், நம்ம வீட்டுல தயாரிக்கிற அத்தனையுமே ஊதாரித்தனமான, நாற்றம் பிடித்த, அருவருப்பான, ஒழுக்கம் இல்லாத உணவு பழக்கங்கள். அதனாலதான் புருஷனுக்கும் புற்றுநோய், கணவனுக்கும் புற்றுநோய். என்னது, புருஷனுக்கும் புற்றுநோய், கணவன் மனைவிக்கும் புற்றுநோய், புருஷனுக்கு மூட்டு வலி, பொண்டாட்டிக்கும் மூட்டு வலி, அவளுக்கும் குடல் நாற்றம், இவனுக்கும் குடல் நாற்றம், அவனும் மழை பெய்யும், இவனும் மழை பெய்யும், அவனும் பெருங்குடல் சுத்தம் இல்லை. இது எல்லாம் நினைச்சபடி திங்கிறதா? சின்னது நினைச்சபடி திங்கிறது, நினைச்சபடி தின்னுட்டு நினைச்சபடி தின்னுக்க வேண்டியது. ஆரோக்கியம் மட்டும் இஷ்டத்துக்கு வரணும், அது ஒண்ணும் நடக்காது. நினைச்சபடி தின்னு போட்டவனுக்கு ஆரோக்கியத்தை மட்டும் எப்படி எதிர்பார்க்கிறீங்க? கண்டபடி தின்றவனுக்கு ஆரோக்கியம் எதிர்பார்க்கிறீங்க? ஆரோக்கியங்கிறது படக்கூடிய ஆண்டு இருந்து வர பிரச்சனை, அது எப்படி எதிர்பார்க்கிற நீ? ஆரோக்கியங்கிறது என்ன? அதான் உங்க வீட்டு அப்பன் வீட்டு கில்லுக்குள்ள முளைக்குதா, இல்ல பேங்க்ல விற்கிறானா, இல்ல இதை ஷேர் மார்க்கெட்ல கிடைக்குதா, இல்ல அது எங்கேயாவது டாக்டர் யாராவது வித்துக்கிட்டு இருக்காங்களா, இயற்கை உணவு டாக்டர் யாராவது வித்துக்கிட்டு இருக்காங்களா, இல்ல ஏதாவது அமெரிக்கால கிலோ இத்தனை விலைன்னு ஆரோக்கியம் என்ன விலைன்னு வித்துட்டு இருக்காங்களா? அதே நான் இஷ்டத்துக்கு போய் வாங்கிக்கிறதா? பணம் இருந்தா வாங்கிக்கிறதா? இதை பணம் வச்சுட்டு நிறைய திங்கறையில் அப்புறம் என்ன ஆரோக்கியம் ஏன் கேட்கற? திங்கறதுக்கு பிறந்தாச்சு, திங்கறதுக்குன்னு பிறந்துட்டா அப்படியே ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கிற? அப்படியே இடுப்பு வலிக்குது, கீழே வலிக்குது, மேல வலிக்குது சத்தம் போடுறேன். அப்ப அதுக்குன்னு உணவு நம்ம இயற்கையாகவே நாம மனிதன் பிறந்திருக்கான் பாருங்க, இயற்கையாகவே உணவு ஒழுக்கம் இல்லாதவன் தான். என்னது, இயற்கையா உணவு ஒழுக்கம் இல்லாதவன் தான். அப்புறம் என்ன, அது அந்த இந்த இயற்கையாக உணவு ஒழுக்கம் இல்லாதவன் எப்படி தெரியுமா அது மார்ச்சின்னு கேட்டீங்கன்னா, இந்த அந்த குருகுல கல்வி இருக்கிற பொழுது இந்த உணவு பழக்கம் ஒழுங்கா இருந்துச்சு. இந்த செய்மர் வெள்ளக்காரன் வந்தா பாருங்க, அந்த விபச்சாரி உள்ள வந்தா பாருங்க, அந்த விபச்சாரி உள்ள வரும் பொழுது எல்லாருமே உணவு ஒழுக்கம் கெட்டு போச்சு. ஏற்கனவே உணவு ஒழுக்கம் இல்லாதவன் தான், அவன் இஷ்டப்படி வாழ்றவன். அதனாலதான் அந்த மனதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ ஏன் அது சித்தர்கள் புரிந்தாங்க, ஏன் உணவு பழக்கத்தை மாத்துறான்? ஏன்னா மரணத்தை இவங்க விரும்பல. ஏன் மரணம் வருது? மரணம் வர்றதுக்கு முன்னாடி ஏன் கொடுமையான நோய் வருது? அந்த காலத்துல விபத்துன்னு ஒண்ணு கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாகன விபத்து இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மின்சாரம் இது எதுவுமே கிடையாது. நிலநடுக்கம் பூகம் கூட கம்மியா இருந்திருக்கலாம். இன்னைக்கு என்னடா நினைச்சே நிலநடுக்கம் வருது. எப்ப நிலநடுக்கம் வரும், எப்ப பூகம் வரும்னு சொல்ல முடியாது. இப்ப வேகமா நடக்குது. இப்ப நடக்கிறதுக்குள்ள அங்க நடந்தாச்சு. மியான்மர்ல நேத்து கூட எதெல்லாம் அதிர்வு இருந்துட்டே இருக்குது. இப்ப எல்லாம் இருந்துட்டு இருக்கு, அதில் இருக்கட்டும். அப்படின்னா உணவு ஒழுக்கம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, செய்முறை கல்வியில தான். அந்த செய்முறை கல்வி, இந்த குருகுல கல்வி, செய்முறை கல்வி, சாதி மதம் பாகுபாடு இல்லாமல் 3000 ஆண்டுக்கு முன்பாக தச்சசீலம், நாலந்தா, விக்ரமசாலைன்னு பல பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகம் சொல்லப்பட்ட குருகுல கல்வி முறை. இப்ப சொல்லக்கூடிய இந்த மதவாத கல்வி முறை கிடையாது. மதவாதம், சாதியவாதம் இதை பேசுகிற குருகுல கல்வி முறை இது வந்து பொய் கல்வி முறை. இது வந்து மடையனாக்கிற, மனிதனை இழிநிலை கொண்டு போற கல்வி முறை. நான் சொல்வது மனிதனை மாண்புள்ளவனாக மாக்க வேண்டிய கல்வி முறை. இது பேரு மாணாக்கர் கல்வி முறைன்னு பேரு. மாணவர்னு சொல்றத விட மாணாக்கர்னு சொல்லுவாங்க. மாணாக்கர்னு சொல்லுவாங்க. மாணாக்கர்னா தன்னை மாண்புள்ளவனாக மாற்றிக்கொள்வது மாணாக்கர்னு பேரு. என்னது, தன்னை மாண்புள்ளவனாக மாற்றுவதா மாணாக்கர் பேரு. சில பேர் மாணவர் சொல்லுவாங்க, அது கூட சரியில்லை. மாணாக்கர்னு சொல்லணும். மாணாக்கர்னு மானத்தை உடையவனாக இருக்கிறான், தன்னை மாண்பை மேம்படுத்திக் கொள்கின்றான், கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போறான் அப்படின்னு சொல்றான்னு அர்த்தம். அதான் மாணாக்கர்னு பேரு. ஆக இது மாதிரி இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய. அப்போ நம்ம இயற்கையாகவே இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா, அம்மா அப்பா எப்படி உணவு ஒழுக்கம் இருக்குதோ அதுதான் குழந்தைகளுக்கு சாடும். இங்கதான் பெற்றோர்கள் செய்யற தப்பு குழந்தைகளுக்கு சாடும். பெற்றோர்கள் என்ன தின்னு கெட்டு போறாங்களோ அதைத்தான குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க. இதுல என்ன அப்புறம் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் வரக்கூடிய நோய் அந்த குழந்தைக்கு வெவ்வேறு. அம்மா அப்பாவுக்கு புற்றுநோய் இருந்தா அதுக்கு வந்து சக்கரை நோய் வரும், அவ்வளவுதான். அப்ப அந்த குழந்தை உணவு ஒழுக்கத்தை மாத்துச்சுன்னா, அது புரிஞ்சுட்டு போய் உணவு ஒழுக்கத்தை மாத்துச்சுன்னா
அப்ப நீ தப்பா என்னை வளர்த்தி இருக்குன்னு சொல்லி அந்த பையன் கேட்பான். ஆமாங்க ஐயா. இப்ப நீங்க இதை செஞ்சு பாத்துட்டீங்கன்னா பொண்டாட்டி என்ன தப்பு பண்றான்னு புரிஞ்சுக்கும். என்ன பொண்டாட்டி என்ன தப்பு பண்றான்னு புரிஞ்சுக்குவோம். அப்ப செருப்படி எங்க இருந்து வருது? அடிப்படை சமையல் கட்டுல இருந்து செருப்படி விழுகுது. ஆமாங்க. புரியுதா? இது அடிப்படை ஆட்டங்காணும் ஐயா, இது அடிப்படை ஆட்டங்காணும். என்னது? அடிப்படையே ஆட்டங்காணும். அதனாலதான் சொல்றேன், இது கவனமா செய்யணும். அதனாலதான் இவ்வளவு கட்டுப்பாடு போடுறது. ஏன்னா இது மரணத்துக்கு வைத்தியம் பார்க்குற சமாச்சாரம். இது வள்ளலாறு எடுத்த முயற்சியே என்ன? இப்ப வள்ளலாறு ஒரு முயற்சி பண்ணாரு, மரணமில்ல பெருவாழ்வுன்னு சொன்னாரு. அதற்கு முன்னாடி 2000 ஆண்டுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு, மரணத்தை எதிர்க்க முடியும். அது சிம்பிளா சொல்லிட்டாரு, மரணத்தை எதிர்க்க முடியும்னு போயிட்டாரு. குற்றம் குதித்தும் கைகூடும், அதாவது எமனை எதிர்க்கிறது கைகூடும்டான்ட்டாரு. நோன்பு இருந்தால் கைகூடும்ட்டார். அந்த நோன்பை அறிவியலாக மாற்றுவது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மன் டாக்டர் அர்னால்ட். அவரு தான் நோன்பை அறிவியல நோன்பாக மாற்றினார். அது இது வரைக்கும் உலகத்துல எவனுமே அதை ஆராய்ச்சி பண்ணல. இன்னமே பெரிய நோபல் பரிசு கழட்டிக்கிறான்னு சொல்றான் பாருங்க, அறிவு கட்ட முண்டங்க. முதல்ல அர்னால்ட் சொல்லக்கூடிய இந்த ரேஷனல் ஃபாஸ்டிங் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஓசிமின்னு ஒரு ஜப்பான்கார வந்தான், அவர் 2016 வந்தா நோபல் பரிசு வாங்கினான். அந்த முண்டை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெர்மனிக்காரன் சொன்னக்கூடியதை சிந்திக்கவே இல்லை. அந்த முண்டை அதை அரைக்குறைய செஞ்சுட்டு போயிடுச்சு. ஆனால் இதை ஆராய்ச்சி பண்ணிருக்கணும். எதை ஆராய்ச்சி பண்ண? ரேஷனல் ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அது பகுத்தறிவு நோன்பு. அப்ப அந்த பகுத்தறிவு, நல்ல வேலை பகுத்தறிவு நோன்பும் சளி குறைந்த உணவை வைத்துக் கொண்டு அவர் செய்யாத வேலையை வெங்கடேசன் 30 வருஷம் முன்னாடி செஞ்சுட்டாரு. அதனால இனி வெங்கடேசன் முறியடிக்கிறதுக்கு இனி யாரும் வரவே முடியாது. நீ கூட ராணுவத்துறையில இருந்து இன்னைக்கு காலையில் ஒரு தொலைபேசி வந்துச்சு, ராணுவத்துறையில இருந்தது. ஆமா, ராணுவ அவரு பேரு டாக்டர் இளவழகன்னு கூப்பிட்டு பேசினாரு. அவர் ஏற்கனவே இந்த புத்தகம் 15 வருஷம் கூட புத்தகத்தை கொடுத்துருந்தேன். இந்த புத்தகத்தை ராணுவத்துறையில இருக்கிறப்போ, ராணுவ ஆராய்ச்சி மையம், இந்தியாவில பெரிய ஆராய்ச்சி மையம், அந்த ராணுவ ஆராய்ச்சி மையத்துல இருந்து கூப்பிட்டாரு. இப்ப காலையில் கூப்பிட்டாரு, இப்பதான் பேசினாரு. ஐயா ரொம்ப நாள் ஆச்சு பேசி, என்ன விஷயம் கேட்ட இந்த மாதிரி ஒரு போன வருஷம் பேசினாருங்கிட்ட. போன வருஷம் ஒரு மார்ச் மாசம் இருக்கும், மார்ச் மாசமும் பேசினாரு. இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கு, நாங்க உணவு இல்லாமல் போருவதற்கான ஒரு திட்டம் இருக்கு, அதாவது உணவு இல்லாம வாழ்றது திட்டம் இருக்கு. அதாவது நாங்க ஒரு திட்டம் வச்சிருக்கோம், ராணுவத்துறையில ஒரு திட்டம் வச்சிருப்பாங்கன்னு தெரியுது. அவர் சொன்னார், இந்த மாதிரி உணவு இல்லாமல் நாங்க ஒரு திட்டம் வச்சிருக்கோம், அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணியிருக்கு, இஸ்ரோ ஒரு முடிவு பண்ணியிருக்கு, மனிதனை நிலவுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கு, அதுக்கு நீங்க சொல்லித்தரணும்னு இருக்காரு. அது போன வருஷமே சரின்னு சொன்னேன், மறுபடியும் இப்ப உறுதிப்படுத்தினாங்க. சரி வரட்டும் பார்ப்போம். அதாவது அப்ப அவங்களுக்கு செய்தி ஏன்னா கையில 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகம் கொடுத்துட்டேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே? 5 வருஷம் முன்னாடி. யார்கிட்ட கொடுத்துருக்கிறேன்? ராணுவத்துறைக்கே கொடுத்தேன். இந்த துறைக்கு? ராணுவத்துறைக்கே கொடுத்துருக்கீங்க. அது இப்பதான் வேலை செய்யுது. ஐயா நானே இந்த புத்தகத்தை ஒரு 10 வருஷமா இந்த புத்தகம் கண்ணில் பட்டிருக்குங்க ஐயா. இதை நான் திரும்ப நீங்க அனுப்புனதுக்கு அப்புறம் தான் இந்த புத்தகமா அப்படின்னு நினைச்சேங்க ஐயா. இதை அங்க எடுத்து புக் ஸ்டால்ல பார்க்கும்போது இது எல்லாம் ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுட்டு வந்திருக்குங்க ஐயா. நான் இந்த புத்தகம் யாருக்கும் புரியாது சாதாரணம். அது தலைப்பை பார்த்தனே அப்படி ஒரு சுத்தம். ஆமா, அதான் 10 வருஷமா கவனிச்சிருக்கேன் ஐயா புக்கு. ஆனா இப்பதான் இந்த புத்தகம் தானே நம்ம தவற விட்டது அப்படின்னு தோணுதுங்க ஐயா எனக்கு. பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் அதைதான் சொன்னேன், ஒரு வருஷத்துல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், அவரு வாட்ஸ்அப்ல இருக்காரு, விரைவில் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளருடைய எண் தரேன் இருக்கு. அப்ப அவருக்கு நான் பேசி புரிய வைக்கணும். அவர் பேசி அது ஒன்றும் பிரச்சனையா, ஆங்கிலத்திலேயே எல்லா மொழியிலும் மொழிபெயர்த்துக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு புத்தகம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை அப்படியே நீங்க ஆங்கிலத்திலே, தமிழ்லயே, மலையாளத்திலே மொழிபெயர்த்துக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது கூகுள் லென்ஸ்ல போய் ஒரு அப்படியே ஷார்ட் எடுத்து அடுத்த வினாடி ஜெராக்ஸ் அடுத்த விடையே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். என்ன அது சொல்லித்தரதுக்கு வாத்தியார் வேணும், அங்கதான் மாட்டிக்குவாங்க. அங்க பிராக்டிக்கல் நாலேஜ் இல்ல உங்கள்கிட்ட போகணும். இந்த புத்தகம் தியரி கரெக்ட் தான். இந்த தியரி இப்போ இதே ஒரு ஆராய்ச்சி மையில கொடுத்தோம்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அது தியரியில கரெக்டா இருக்கும்பான், தியரியில கரெக்டா இருக்கு, கரெக்டா சேர்த்திட்டீங்க அப்படின்பான். பிராக்டிக்கல் ஆனால் சொல்லித்தரக்கு ஆள் எங்கன்னு கேட்பான். ஐயா இந்த ஆர்னால்டுக்கு பிறகு இந்த ஜப்பான் விஞ்ஞானி ஏதாவது சொன்னாருன்னா சொன்னீங்களே, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. அந்த ஜப்பான் விஞ்ஞானி செய்ய தவறியது என்ன அப்படிதான் கேள்வி. ஜப்பான் விஞ்ஞானி செய்ய தவறியது அவர் பாத்தீங்கன்னா மதம் சார்ந்த நோன்பை ஆராய்ச்சி பண்ணாரு. அவரு ஆராய்ச்சி பண்ணது பாத்தீங்கன்னா மதம் சார்ந்த நோன்பை ஆராய்ச்சி பண்றாரு. அதனாலதான் அவர் முழுமை வெற்றி அடைய முடியல. ஆனா
நோபல் பரிசு வாங்கிட்டாரு. அந்த மதம் சார்ந்த நோன்பு யாருதான் சத்தம் வருதுங்க? நடராஜன் நினைக்கிறேன். ஆமா. அந்த மதம் சார்ந்த நோன்புன்னா என்னன்னா, அந்த அந்த 16 மணி நேரம் எதுவும் சாப்பிடாம இருக்கிறது மதம் சார்ந்த நோன்பு. அப்பவே வந்து அந்த அது வந்து என்ன மாறுதுன்னா, அது வந்து உடம்பு வந்து தனக்குத்தானே சக்தி தயாரித்துக் கொள்கிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. உடம்பு தனக்குத்தானே சக்தி தயாரிக்கிறது பல கோடியாண்டா இருக்குது. அதனாலதான் யோகிகள் வந்து குகையில போய் உயிரோட இருந்து உயிரோட வெளியே வர்றான், உயிரோட உள்ள போறான், உயிரோட வெளியே வர்றான். அப்ப உடம்பு அவனுக்கு உடம்பு வந்து அவனுக்கு சக்தி தயாரிக்கிறதுனால தான் உயிரோட உள்ள போய் உயிரோட வெளியே வர்றான். ஆமா. இதை ஆராய்ச்சி பண்ண தவறியது, அதாவது யோகிகளே ஆராய்ச்சி பண்ண தவறியது தான் இவருடைய வேலை. யாருடைய வேலை? இந்த ஜப்பான் டாக்டர் செய்ய தப்பு. பாருங்க, யாருதான் சத்தம் வந்துகிட்டே இருக்கு. நடராஜ், உங்க சத்தத்தை குறைங்க. நடராஜ், அப்ப யாருதுங்க சத்தம் வருது? இப்ப நான் மட்டும் தான் இருக்கேன் லைன்ல, பாக்கி எல்லாம் மியூட் பண்ணிட்டாங்க. கலியபெருமாள் மட்டும் தான் இருக்கு, நான் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கேன். ஏன்னா இது வந்து சொல்லுங்க ஐயா. ஆமா இது வந்து இது உங்களை மீட் பண்ணுங்க, நான் சொல்றேன். உங்களை மீட் பண்ணுங்க பார்க்கலாம். கலியபெருமாள், இப்ப நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, அப்ப கேள்வி மட்டும் கேட்கலாம். இப்ப உங்களத நீங்க பண்ணிக்கலாம் ஐயா. உங்களதெல்லாம் இந்த சத்தம் இல்லாதவங்க எல்லாம் பண்ணிக்கலாம். இல்ல விட நீங்க கேள்வி கேட்கறது எனக்கு தெரியாது, நான் மட்டும் சொல்லிட்டே இருப்பேன். இங்கதான் வந்து இந்த தொழில்நுட்பத்தை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கைபேசி வாங்கி வச்சுக்கோங்க. 4G 5G நெட்டை போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 20 நிமிஷம் வந்து சத்தம் இல்லாத இடமா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா தான், ஏன்னா இது நிறைய பேர் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இப்ப நம்ம பண்ணக்கூடிய விவாதங்கள் பூரா கவனிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசுற விவாதம் அப்படியே வந்து விண்வெளித்துறை, இராணுவத்துறைகள் அப்படியே போயிடும். யாராவது அனுப்பிச்சிருவாங்க. இதெல்லாம் இது எப்படி செய்யறாங்க, என்ன பண்றாங்க, என்ன விஞ்ஞானம் பேசுறாங்க, ஏன் வந்து நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி பேசலாம், ஏன் ஃபாஸ்டிங் பண்ணியிருக்காங்க, ஏன் ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் பண்ணாங்க, ஏன் ரேஷனல் ஃபாஸ்டிங் பண்ணல, இதெல்லாம் காரணம் இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம சொல்லணும். ஏன்னா யோகிகள் எப்படி குகைக்குள்ள போனாங்க, எப்படி திரும்பி வர்றாங்க, அப்புறம் மண்ணில் புதைக்கப்பட்டு எப்படி எடுத்தாங்க, எப்படி மூச்சு பயிற்சி நிறுத்துறாங்க. அப்போ உடம்பு வந்து அடுத்தடுத்த பரிணாம டைமென்ஷனுக்கு போயிட்டே இருக்குது. அப்போ உடம்பு வந்து இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ் சாதாரண உணவு பழக்கத்திலிருந்து விடுகின்ற பொழுது அது வந்து குவாண்டம் பிசிக்ஸ் மாதிரி வேலை செய்யறது, அணுகுல வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, அணுகுல இருந்து எனர்ஜி எடுத்துக்க ஆரம்பிக்குது. அப்படியெல்லாம் மாறுது. ஏன்னா இந்த உடம்பு இயற்கையால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த உடம்பு யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? இயற்கையால் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப இயற்கையால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உடம்பை அது அழிய விடுமான்னு கேட்கிறேன். எந்த சூழலையும் தாக்கு பிடித்து வளரக்கூடிய அளவுக்கு இயற்கை உண்டாக்கி இருக்குது. அதான் விஷயமே. எந்த சூழலையும் தாக்கு பிடித்து தப்பித்து போகி தகவமைச்சு கொள்ற அளவுக்கு இயற்கை முடிவு செஞ்சிருக்கு. அதுதான் இருக்கு. அப்ப அந்த ஓஸ்மி பண்ண தவறியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மன் டாக்டருடைய இந்த ரேஷனல் ஃபாஸ்டிங் அது ஆராய்ச்சி பண்ணாதது அவருடைய தவறு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கலியபெருமாள். அதை நாம என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, ஆனா ஓஸ்மி 2016 வந்தாரு. 2016 வந்தாரு. ஓஸ்மி 2016 ஜப்பான் டாக்டர். ஆனால் இவரு வந்து 120 ஆண்டுக்கு முன்னாடி வந்தாரு. யாரு? அர்னோ டெக்ரட், ஜெர்மன் டாக்டர். 120 ஆண்டுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு எழுதிட்டாரு. ஜெர்மானியர்களும் அதை ஆராய்ச்சி பண்ணல. உலகம் தெளிவு இருக்கிற எந்த ஆராய்ச்சியாளர்களும் ஆராய்ச்சி பண்ணல. அதே பெரிய சாபக்கேடு. இதுக்கு அமெரிக்கால புகழ் வாய்ந்தவர் ஜெர்மன் டாக்டர் அர்னோ டெக்ரட். அமெரிக்காவிலே பல காலம் இருந்து பல பேத்துக்கு நன்மை செய்தவர். ஆனால் ஜெர்மன் டாக்டருடைய தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணல. மனிதனை அவங்க ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அதான் பெரிய விஷயமே. அப்பவே அமெரிக்கர்கள் வந்து ஜெர்மன் டாக்டருடைய கொள்கையை ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்கன்னா எங்கேயே போயிருப்பாங்க. இப்ப நாம எடுத்துட்டோம் கையில. கடைசியில எங்க இருந்து வருது? தமிழ்நாட்டுல இருந்து கோபி சித்தை வாழ்க்கை இருந்ததை நீ போகணும்னு தலையெடுத்து சிக்கிட்டாங்க. நம்ம கிட்ட கரெக்டா தமிழ்ல வந்து விழுந்துட்டாங்க. கரெக்டா தமிழ் படிச்சுதான் நீ வரணும். என்னன்னா உலகத்துக்கு அத்தனை பேருமே நீ தமிழ் படிச்சதே ஆரோக்கியத்தை பெற முடியும். எதை படிச்சு ஆரோக்கியத்தை பெற முடியும்? தமிழ் படிச்சாதான் ஆரோக்கியத்தை பெற முடியும். கரெக்டா நம்ம இயற்கை படிச்சு தள்ளிட்டே போய் அவன் ஜெயில இவன் ஜெயில, கடைசியில நானே சொல்றேன் அவன் ஜெயில. கடைசியில எங்க வந்துட்டேன்னா வெங்கடேசன் ஒரு தமிழர் வந்து கண்டுபிடிச்சாரு. தஞ்சாவூர் தமிழர் கண்டுபிடிச்சு போட்டு விட்டார். ஜெர்மனிக்காரன் கரெக்டா யார் ஆராய்ச்சி பண்ணணுமோ அவரை மட்டும் ஆராய்ச்சி பண்ணாரு. அதான் அறிவாளிகள் கொண்ட, அதாவது நோபல் பரிசு பெற்றவங்க கூட அறிவாளி கிடையாது.
எதை தேர்ந்தெடுத்து எது பண்ணணுமோ அவன் தான் அறிவாளி தவிர சும்மா நோபல் பரிசு பெற்றவனால எந்த நோயை குணமாக்க முடியாது. இப்ப எத்தனையோ நோபல் பரிசு பெற்றிருக்காங்க, ஒருத்தன் கூட அவன் யாரையும் குணமாக்கல. அந்த தியரி நிரூபிச்சிருவான், அவ்வளவுதான். தியரியை நிரூபிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிட்டு போறான். என்னது, தியரியை நிரூபிப்பான், கரெக்டா பாஸ் மார்க் வாங்கிட்டு போறான். எல்லாரும் சேர்ந்து ஆமா பாஸ் மார்க்ன்றாங்க. ஆனா எவனையும் அவன் குணப்படுத்த முடியாது, எவனையும். குணப்படுத்த முடியாதுங்க. ஆனா நாம குணப்படுத்திடலாமே. அதாவது நம்ம செய்முறை மார்க்கம் அங்கதான் அவனுக்கு செய்முறை கிடையாது, அதனால மாட்டிக்கிட்டானுங்க. இப்ப அவர் கேட்டாரு, கலிய பெருமாள் கேட்காரு, கரெக்ட் உன்னிப்பா கேட்டிருக்காரு. அந்த ஜப்பான் டாக்டர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஜெர்மன் டாக்டருடைய ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. ஏன்னா ஜெர்மன் டாக்டர் எழுதிட்டு போய் 120 வருஷம் ஆச்சு. ஒரு நோபல் பரிசு பெறுகின்ற விஞ்ஞானிக்கு எனக்கு ஜெர்மன் டாக்டர் தெரியாது, தத்துவம் தெரியாதுன்னு சொன்னா அவன் முட்டாள்னு அர்த்தம். உனக்கு முன்னாடியே எழுதிட்டு போயிட்டான் அந்த ஆளு. ரேஷனல் ஃபாஸ்டிங்னே போட்டிருக்காரு. என்னது, அறிவு சார்ந்த நோன்பு. ஃபாஸ்டிங் பண்ணி முதல்ல ஃபாஸ்டிங் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி உலகத்துக்கு அறிவிச்சவனே ஜெர்மன் டாக்டர் தான். அவ்வளவு பெரிய பேர் எறிங்கிற அவரு. அவரை எப்படி உனக்கு தெரியாம போச்சு, இந்த முண்டத்துக்கு ஜப்பான் முண்டத்துக்கு தெரியாம போச்சுன்னு தெரியல. அவருக்கும் வயசு 80 இருக்கும், அந்த ஜெர்மன் டாக்டருக்கு வயசு 90 இருக்கும். இந்த படமே நான் வச்சிருக்கேன். உனக்கு எப்படி தெரியாம போச்சு? அது எப்படி ரெடிஜியஸ் ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி பண்ற முண்டம்? ரெடிஜியஸ் ஃபாஸ்ட் ஆராய்ச்சி பண்ணுச்சுன்னு யாரு உனக்கு கேட்டுக்கிட்டாங்களா? ரெடிஜியஸ் ஃபாஸ்டிங் அது மதம் சம்பந்தது, எந்த விவரமும் அது இருக்காது. அது தெய்வ நம்பிக்கை அடிப்படை, ஸ்பிரிட் அடிப்படையாக கொண்டது. எது அடிப்படையாக கொண்டது? ஐயா 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 கலியபெருமாள் பேசுறேன். ராஜரத்னம்னு ஒருத்தர் லைன்ல வர்றாரு. வரட்டு கவனிக்கிட்டு. வந்துட்டாருங்க ஐயா. கவனிக்கிட்டு. ஆக அத நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளே தப்பு பண்றானுங்க. என்னது, நோபல் பரிசு பெறக்கூடிய விஞ்ஞானிகளே வந்து ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி. ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங் உனக்கு யாரையும் ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்க? ரேஷனல் ஃபாஸ்டிங் இருக்கு, அதை ஆராய்ச்சி பண்ணிருக்கலாம் இல்ல? ரேஷனல் ஃபாஸ்டிங் வந்து 120 ஆண்டாச்சு. ரேஷனல் ஃபாஸ்டிங் எழுதி எப்படி ஃபாஸ்டிங் இருக்கும்னு எழுதினவரே எழுதியிருக்காரு புத்தகத்துல. நீங்க வேணா நெட்ல இருக்கு, இதுல தெளிவா இருக்கு. அறிவுள்ளவங்க தான் ஃபாஸ்டிங் இருக்க முடியும்னு எழுதுறாரு. அறிவில்லாதவன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அறிவில்லாதவன் கூட நோன்பு இருக்க முடியும், அறிவில்லாதவன் கூட நோன்பு இருக்க முடியும். நோன்பை முடிக்கின்ற பொழுது அறிவா. அமேசான்ல இருக்குயா அவருடைய புத்தகம், ஆர்னால்டு புத்தகம், 980 ரூபா. வாங்கிக்கலாம். அதுவும் இருக்குது. அந்த பாருங்க, இந்த 2 புத்தகம் கிடைக்கும். அதாவது இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து சளி குறைந்த உணவு முறை, இதுவும் கிடைக்கும். அப்புறம் இதுவும் கிடைக்கும். இதுதான் அறிவு சார்ந்த நோன்பு. இந்த அறிவு சார்ந்த நோன்பை ஜப்பான் டாக்டர் ஏன் படிக்கல? இந்த புத்தகத்துக்கு பேர் என்னங்கய்யா? இந்த ஜப்பான் டாக்டர் போட்ட புத்தகத்துக்கு பேரு? அவர் புத்தகம் கூட போடல, தியரி மட்டும் ஆராய்ச்சி பண்ணாரு. தியரி கொள்கை மட்டும் ஆராய்ச்சி பண்ணி அவரு ஆராய்ச்சி பண்ணது பாத்தீங்கன்னா, இந்த மரபணு செல்லு, இந்த மரபணு உள்ள இந்த உடம்புக்கு இருக்கிற மரபணு, அந்த மரபணு இருக்கு பாத்தீங்களா, மரபணு, அந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிற ஒரு மரபணு, செல்லுடைய மையக்கரு. ஆமா, அது எப்படி தனக்குத்தானே சக்தி தயாரித்துக் கொள்ளுதுன்னு பார்க்கும்பொழுது, பசியா இருக்கும் பொழுதுதான் அது வேலை செய்துங்கிறான். பசியா இருக்கும் பொழுது உடனே டாக்டரா மாறுதுன்னு கண்டுபிடிக்கிறான். பசியா இருக்கும் பொழுது பசித்திருன்னு சொல்றோம் இல்லையா, இந்த பசியா இருக்கும் பொழுது 16 மணி நேரம் பசியோடு இருக்கிறான். இந்த 16 மணி நேரம் பசியோடு இருக்கிறது டாக்டரா மாறி புற்றுநோயை கொண்டு விடுகிறது, உடனே டாக்டரா மாறுதுன்னு கண்டுபிடிச்சாரு. சரிங்க. அதனாலதான் இது வந்து கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கினார். ஆனா தொடர்ந்து பட்டினியா இருக்கலாம் கண்டுபிடிக்கிறத வெங்கடேசன் கண்டுபிடிச்சார். தொடர்ந்து மனிதன் பட்டினியா இருக்கலாம். ஏன்னா விரதம்னே இதுல கிடையாது. எனர்ஜி வர்றதுனால விரதம் இது கிடையாது. எனர்ஜி என்பது வந்து கொண்டே இருக்கிறது. எனர்ஜி வந்துகிட்டே இருக்கிறதுனால அதனாலதான் விரதம் கிடையாது. அதனால என்ன சொல்லிட்டானே, இந்த ஸ்டார்வேஷன் பற்றாக்குறை. நமக்கு பற்றாக்குறையே கிடையாது. நன்கு சுத்தப்படுத்தப்பட்டதுக்கு மயக்கம் வராது, கிருகிர் வராது, சோறு வராது. 120 வயசுல குழந்தை பெற்றுக்கலாம். 120 ஆண்டு ஆனாலும் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். அதுதான் அங்கதான் வைராக்கியம் நிற்குது. ஆகாரம் திங்கிறவன் குழந்தை பெற்றுக்க முடியாது, அரைங்குறையுமே குழந்தை பெற்றுக்கும். இப்ப ஆகாரம் திங்கிறவன் பூரா குழந்தை பெற்றுக்கிற தகுதி போயிடுச்சு. ஏங்கய்யா இப்ப பெண்களுக்கு வந்து அந்த 40 வயசுல மெனோபாஸ் வந்துடுது, அது வந்து தவறு. அது இது சுத்தமாயி மீண்டும் என்ன ஒண்ணு, இந்த மாதிரி பயிற்சிக்கு வந்தாங்கன்னா மீண்டும் குழந்தை பெற்றுக் கொள்கிற தன்மை உண்டாயிரும். வேற பரிணாமத்துக்கு மாறும். சுத்தமாகிறப்ப வேற வேதியியல் மாற்றம். இது வரைக்கும் இந்த சாதாரண உணவு இருக்கிறப்ப, அந்த கெட்டுப்போன அந்த சாதாரண உணவு இருக்கிறப்ப அந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டு அவன் அந்த அரைகுறையோட நிறுத்திக்கிறாங்க. அவன் இனப்பெருக்கம் பண்ண முடியாது. 40 வயசுல நின்று போயிருது. அதுக்கு பேர் இனப்பெருக்க தகுதி இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். இனப்பெருக்க தகுதி இழந்து விட்டார்கள் அர்த்தம்.
இனப்பெருக்க தகுதி இழந்து விட்டார்கள்னு அர்த்தம். சரிங்க சரிங்க இது மீண்டும் சுத்தப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. மீண்டும் சுத்தப்படுத்தினா அந்த பெண்ணும் இனப்பெருக்கம் பண்ண முடியும். சரிங்க சரிங்கய்யா. இதுதான் பரிணாம அறிவியல். பரிணாமம் என்னைக்கு தோத்து போகாது, பரிணாமம் வெற்றி அடைஞ்சிட்டு. இவன் இந்த பரிணாமத்தை புரியாதனால யாரே இந்த புலன்களை தாண்டாதவன், இந்த வெள்ளக்கார விபச்சாரி இருக்க பார்த்தீங்களா, அவன் விபச்சாரி, அவன் முழுக்க முழுக்க அவன் விபச்சாரி தான். அவனுக்கு ஒழுக்கமே கிடையாது, அவனுக்கு ஒழுக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது அவனுக்கு. அப்புறம் அவன் ஆராய்ச்சி பண்றது எப்படி இருக்கும்? ஆக அவனுக்கு குருகுல கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது, எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவனுக்கு அறுவை சிகிச்சையில மட்டும்தான் நம்பிக்கை உடையவன், அவ்வளவுதான். ஆரோக்கியத்தை தர முடியாது, ஆரோக்கியத்தை தர முடியாதுன்னு சொல்லிட்டான். எந்த நோய்க்கு மருந்து இல்லைன்ட்டான். அப்படி பார்த்தா உலகத்தை அச்சுறுத்துகின்ற சக்கர நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பான் இல்லை, முடியாதுன்ட்டான். முடியாது. ஏன்னா உணவு பழக்கமே தப்பா இருக்குது. உணவு பழக்கமே ஐயா இப்ப இந்த கொரோனான்னு தடுப்பூசி போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுல இருந்தெல்லாம் அது அதுல விடுபட்டுறலாம் அப்படிதானே? ஆமாமா, ரத்தம் கெட்டு போய் ஆகாரம், அதான் சொல்றேன் பாருங்க, ஆகாரம் தின்னா எல்லா நோயும் வரும். சாதாரண உணவை திங்கிறவன் சாதாரண உணவை திங்கிறவன், இட்லி தோசை பூரி பொங்கல் திங்கிறவன் நோய் இருந்ததான் சாகணும். அதுதான் அதனுடைய நோக்கம். சரிங்க. இட்லி தோசை தினமும் சக்கரை நோய் வந்து சக்கரை நோய் இல்ல, எல்லா நோய் வந்து சீரழிஞ்சு சின்னப்பட்டு சொத்து இழந்து சுகம் இழந்து மானம் இழந்து மரியாதை இழந்து எல்லாம் இழந்து சாகணும். எப்படி? அப்படித்தானே சாகுறாங்க எல்லாருமே. ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. நீ ஒண்ணு இல்ல, நோய்வாய்ப்பட்டு ஒரு 10 வருஷம் படுக்கையில கடந்து பாரு, என்னென்ன பேச்சு கொடுக்கும் பாரு உங்களுக்கு. மானம் இல்லாதவன் மரியாதை இல்லாதவன் செத்து தொலைய மாட்டேங்கிறான், எல்லாம் வந்துடும். என்னது சாகாம கிடக்குறான்ருவான், கிடக்குற நம்மளை வேற தொந்தரவு பண்றான்மா. தொந்தரவு பண்றாங்க. ஆஸ்பத்திரிக்கு அவனை கூட்டிட்டு போய் இவன் வேலையை பாக்குறத இந்த கிழவன் பார்க்க, இவனை கிழவனை பாக்குறத சாகாம கிடக்குறான், இப்படி எல்லாம் வந்துடும். மானம் போய் மரியாதை போய் அப்புறம் செத்தனைக்கு மட்டும் ஆட்டுக்குறி, செத்தனைக்கு மட்டும் கிடா வெட்டு சோறு போடுவான். செத்து போன அன்னைக்கு சரி முடிஞ்சாரா சாமி சொல்லி போட்டு அன்னைக்கு மட்டும் கிடா வெட்டு போடு வைக்கல, அவன் செத்ததுக்காக கிடா வெட்டு போட்டு எல்லாரும் சாப்பிட்டு போட்டு கடைசி கொண்டாடுறது. அதேதான் அவன் செத்து போயிட்டாரு சந்தோஷமா, தொலைஞ்சது. அதேதான். எதுக்கடா கறிஞ்சோறு போறோம், நம்ம அவனை தீண்டாண்டா அவன் சொல்லிட்டு கடைசியில முடிச்சாரான்னு சொல்லிட்டு கொண்டாடுறது, எல்லாரும் சாப்பிடுங்கிற சொல்லிட்டு விவரமா தான் இருக்கிறாங்க. தமிழர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஆனால் அது கடைசியில உனக்கு இதே கெடாவட்டுன்னு இவனுக்கு தெரியும். மவனை உனக்கு இதே தான் கெடாவட்டு, அப்படி நீ கெடா வெட்டின, அப்புறம் நீ எப்படி அப்பனா மாயே விடு, அப்புறம் உனக்கு அடுத்த கெடாவட்டு உன் பேரை கொண்டாடுவான். இதெல்லாம் தப்பு. அதனாலதான் இதை அடிப்படையில மாத்தணும். இது அடிப்படையே மனிதன் வந்து மரணத்தை வந்து சமாதியா மாத்தணும். சமாதிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, இயற்கையாக சாவு வந்தா அது சமாதின்னு பேரு, செயற்கையே செத்தானா சாவுன்னு பேரு, அவ்வளவுதான். இயற்கையே சாகிறது தான் சமாதி. அது ஒன்றும் பெருசா கதை ஏதோ கற்பனையா பேசிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு இயற்கையாக சாகிறது தான், வேற ஒண்ணும் இல்லை. 120 ஆண்டு நீங்க ஆகாரத்தை நிறுத்திட்டாவே, பெருங்குடலை சுத்தம் பண்ணிட்டாவே, மலம் வயிற்றுல மலம், அதாவது பெருங்குடல் பூரா சுத்தமாயிரும், மலம் இருக்காது, சிறுநீர் போக்கு நின்று போயிடும். ஏதாவது சாப்பிட்டு ஆசைக்கு ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா மீண்டும் சுத்தப்படுத்தி மீண்டும் கழிவில்லாத மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு மரணமே கிடையாது. அது தானாவே ஒரு நாளைக்கு அது கண்டு அப்படியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டாட்டா கட்டிட்டு போயிடும். அப்போ ரத்தம் சுத்தமா இருக்கு. அப்ப நீங்க மருத்துவரா இருந்துதான் உயிர் பிரியும். என்னவா இருக்கு, எந்த நோயும் இல்லை, அதுவே போதும், நான் வாழ்ந்தது போதும், நான் அதே சொல்லிடும். வாழ்ந்தது நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி. ஏங்கய்யா இப்ப மாணிக்க வாசகரு வள்ளலாறு நிலையும் இதுல அடைஞ்சுக்கலாம் தானே? அது சாதாரணமா அடைஞ்சிடலாம், அதுல சாதாரணமா அடைஞ்சிடலாம். அதைத்தான் அவர் சொல்றாரு, நீ பசியோட தான் இருக்கணும்னு சொல்றாரு. யாருக்கும் புரியல, இப்பதான் அந்த பசியோட இருந்தா புரிஞ்சு போச்சு. அந்த பசியோட தான் இருக்க சொல்றாரு, பசியோட. ஆமா, பசியோட தான் இருக்க சொல்றாரு. அதனாலதான் அவர் சொல்றது பாத்தீங்கன்னா அந்த பா தா தீன்னு சொல்லுவாரு, பா தா தி அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா ஆமா, பசித்திரு தனித்திரு விழித்திரு. ஆமா, அதுல வந்து இந்த தாங்கர் எழுத்து ரொம்ப முக்கியம், இந்த தனித்திருத்தல் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் தனிமையாக தான் இருக்கணுங்கிறது அர்த்தம். தனிமையில தான் எல்லாம் சிந்திக்க முடியும், தனிமையில தான் நல்ல சக்தி மட்டும்தான் உள்ள வரும். தனிமையில இருந்து தீய சக்தியில வரவே வராது.
சரிங்க இந்த சரிங்க. இந்த கூத்தடிக்கிறது பூரா தீய சக்தி. கூத்தடிக்குது பாருங்க, ஏமாத்துறது பூரா கூத்தடிக்கிறது. இப்ப இந்த யோக மன்றத்துல கூத்தடிக்கிறோம், அதெல்லாம் இப்ப தீய சக்தி தான் அது பூரா. ஐயா மாணிக்க வாசகர் அடைந்த நிலை வந்து எப்படின்னாக்க வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில சிதம்பரத்துல வந்து அவர் உடம்பு அப்படியே மேல இருந்து போகுது, பூமியில இருந்து அப்படியே மேல போயிட்டு கரைஞ்சிருது அப்படிங்கிறாங்களே, ஆமா, அது அது திருவிளையாடல் உண்மையாங்கய்யா? திருவிளையாடல் புராணத்துல அப்படிதான், அந்த திருவிளையாடல் புராணத்துல அப்படித்தானே சொல்றாங்க. ஆ. நாம அப்படி போகாட்டியும் நாம வந்து சமாதி நிலைக்கு போகலாம். ஓ சட்டைக்கு அது ஓ ஜோதியோட சரி சரிங்க. அதுல வெவ்வேறு வடிவங்கள், ஒரு லட்சம் வடிவம் இருக்குதுங்கய்யா. எந்த வடிவத்திலோட நீங்க போகலாம். உயிரை வந்து இயற்கையோட கலத்தல் தானே, வேற ஒண்ணுமே இல்லையா. அது அப்படித்தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. அப்படித்தான் போகணுங்கிறது ஆ, ஆ. வெளிச்சம் நமக்கு வேணும். அது எப்படி வேணா இருக்கலாம். அது சூரிய வெளிச்சமா இருக்கலாம், மெழுகுவர்த்தி வெளிச்சமா இருக்கலாம், அப்புறம் காற்றாலை மின்சார வெளிச்சம். மின்சாரம் எப்படி வந்தாத்தே என்ன, மின்சாரம் வந்து பல வடிவத்துல வருது. அது சரி. அதே மாதிரி தான். அதாவது சேருகின்ற இடம் ஒண்ணுதான், வழிகள் வெவ்வேறு. 1000 வழி இருக்கு. சேர இடம் எங்க, கடல் தானே. அந்த மாதிரி தான். அது ஒண்ணு பெருசா அது அப்படித்தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப வள்ளலார் ஆ. வந்து வள்ளலாரை பத்தி பேசுறாங்க. வள்ளலார் வந்து அவர் மறைந்து விட்டாருன்னு அந்த அந்த கலெக்டரே, மாவட்ட ஆட்சியரே உறுதிப்படுத்துறாரு. அவர் மறைந்துட்டாரு, அந்த இடத்துல இல்ல. நேர்ல பாக்குறாரு அவரு. நேர்ல பார்த்து உள்ள அந்த குடிலுக்குள்ள போறாரு. குடிசை தானே, அந்த குடிசையில போய் பாக்குறாரு. அங்க எந்த விதமான அடையாளமோ எதுவுமே இல்ல அங்க. அப்ப அவர் என்னவா மாறி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அணுவா மாறி இருக்கலாம். அவ்வளவுதான் நமக்கு தெரியும். மற்றபடி அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவர் எப்படி மாறினாரு. ஆனா அது வெவ்வேறு வடிவங்கள் அதெல்லாம். அது எப்படி மாறின்னு கேட்டீங்கன்னா, இந்த காற்றையும் நீரையும் மறுத்து உணவை மறுக்கணும், அப்புறம் வந்து காற்றை மறுக்கணும், அப்புறம் நீரை மறுக்கணும். இப்படிலாம் படிப்படியா மறுத்துக்கிட்டே வரணும். முதல் காற்றை மறுக்கணும், அந்த முதல்ல உணவை மறுக்கணும், அப்புறம் நீரை மறுக்கணும், அப்புறம் காற்றை மறுக்கணும். கும்பகம் பண்றது. அப்படி பண்ணும் பொழுது உடம்பு அட்டமாசியத்துக்கு மாறிடும். அவர் வந்து 2032 பரிணாமத்தை சொல்றாருங்க ஐயா வள்ளலாரு. ராமானுஜர் வந்து 11 பரிமாணம் தான் சொல்லியிருக்காரு. அது உண்மை. நம்ம கண் முன்னாடி தெரியுது பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணு இருக்கு இல்லையா, இந்த கண்ணு வந்து 3 ஆ. பரிமாணத்தை 3 பரிணாமத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, மூளை வந்து 11 பரிணாமத்தை புரிந்து கொள்ளும். சரியாத்தான் சொல்றாங்க. அப்ப நம்ம கண்ணு வந்து நீளம், அகலம், ஆமா. உயரத்தை மட்டும் பார்க்கும். இந்த கண்ணு அவ்வளவுதான். நம்ம இந்த கண்ணுடைய தகுதி அவ்வளவுதான். மனிதன் கண்ணுக்கு மட்டும்தான் 3 பரிணாமம். விலங்குகளுக்குலாம் வந்து தெரியாது. விலங்குகளுக்குலாம் 2 கூட தெரியாது. சரியா? நிறக்குருடு பல விலங்குகள் நிறக்குருடா தான் இருக்கும். அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. மனிதனுக்கு மட்டும்தான் 3 பரிமாணம். ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, மூளை மட்டும் 11 பரிணாமத்தை புரிந்து கொள்ளும். இந்த மரபணு வந்து 12 பரிணாமத்தை புரிந்து கொள்ளும். அப்ப நம்ம என்ன டைமென்ஷன், இந்த மாதிரி டைமென்ஷன் வந்து இந்த உடம்பு எப்படி மாறும் கேட்டீங்கன்னா, அணுவா இருக்கிற சக்தி ஆற்றலா எடுத்துக்கிறது. எப்படி அணுவா இருக்கிற சக்தி, இப்ப நான் சொல்றது வந்து அணுவா இருக்கிற சக்தி தான். காற்றுல இருக்கிற நைட்ரஜன் வந்து அணுது. காற்றுக்கு நைட்ரஜன் அணுவா தான் இருக்கு. காற்று இருக்க நைட்ரஜனும் ஆக்சிஜனை பத்தி பேசுறோம். நம்ம பள்ளிக்கூடத்துல ஆக்சிஜனை பத்தி பேசுறோம். எல்லா ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம் சொல்றோம் இல்லையா. ஆக்சிஜன் வடிவம் வந்து அணு வடிவம் தான். அந்த அணு உள்ள போய் வேதியிலா மாறும். அதே மாதிரி நைட்ரஜன் இப்பதான் சொல்றானுங்க நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுன்னு இவர் கண்டுபிடிக்கிறாரு. அதாவது 150 வருஷத்துக்கு முன்னாடிதான் இவர் கண்டுபிடிக்கிறாரு. இல்ல, இப்படி சுத்தப்படுத்துகின்ற பொழுது, பசி தாகத்தை கட்டுப்படுத்தி பெருங்குடலை சுத்தம் செய்கின்ற பொழுது உடம்பு தேவையற்ற கொழுப்பு நீங்கி உடம்பு யோகமா மாறுது, பரிணாமத்துக்கு மாறுது, மருத்துவரா மாறுது. அப்ப வந்து இவனுக்கு ரத்தம் உற்பத்தி ஆகுது, விந்து உற்பத்தி ஆகுது. ரத்தம் உற்பத்தி எங்கிருந்து வருதுன்னா நைட்ரஜன் இருந்து வருது. நைட்ரஜன் எங்க காத்துல இருக்குது, நைட்ரஜன் உள்ள மாறி புரோட்டீனா மாறுது. அப்படின்னு அட்டாமிக் ஸ்டேட்ல இருக்கிறது வந்து கெமிக்கல் ஸ்டேட்டா மாறுது. இதெல்லாம் இயற்கை நடக்குது. இந்த இயற்கை நடக்கிறது போய் இந்த வெள்ளக்காரனுக்கு எடுத்து விட்டு போயிட்டான். இப்ப நான் படிக்கிற பாடமே வந்து எம்பிபிஎஸ் தானே படிக்கிறோம். எம்பிபிஎஸ்க்கு 2 கோடி செலவு பண்ணி படிக்கிறீங்க. நீட் தேர்வுக்கு 10 லட்சம் வேணுங்க. நீட் தேர்வு பாஸ் பண்றதுக்கு 10 லட்சம் வேணுமே. பத்தாதுங்கய்யா. ஆ, ஆ, 10 லட்சம் பத்தாது. 10 தேர்வு எழுதுக்கு 10 லட்சம். அப்புறம் அது படிக்கிறதுக்கு அது ஒரு எத்தனை கோடி செலவாகுது அடங்காப்ப. அப்படி அப்ப இதுல அப்படி வெறும் 2 லட்சம் தான் வச்சிருக்கேன் நான். வெறும் 2 லட்சம். எல்லாமே வந்து மக்களை ஏமாத்தி காசை பிடுங்குறாங்க ஐயா. காரணம் வெள்ளைக்காரனோட கல்வி முறை அப்படித்தான் இருக்கும். வெள்ளைக்காரனோட கல்வி முறை அப்படித்தான் இருக்கும். வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு விரட்டுற மாதிரி அவனே அந்த வெள்ளைக்காரன் தான் உலகத்துக்கு எடுத்தது. ஆங்கிலம் தான் உலகத்துக்கு எடுக்கிறது. எந்தெந்த நாட்டுல ஆங்கிலம் போகுது அந்த நாடெல்லாம் குடிச்சவரா மாறுது. அந்த நாடெல்லாம் அதனால ஜப்பான்கார ஐரோப்பிய நாடுகள் ஆங்கிலமா வேலை செய்யாது. அமெரிக்கால மட்டும் கொஞ்சம் வேலை செய்யும், இங்கிலாந்து வேலை செய்யும். ஆங்கிலம் எங்கெங்க போகுதோ அந்த நாடெல்லாம் முடிஞ்சிடும்.
இந்தியாவுல எங்கெங்க இந்தி போகுதோ, இந்தி எங்கெங்க போகுதோ அந்த நாடெல்லாம் அந்த நாடு அந்த அந்த மாநிலம்லாம் அழிஞ்சு போயிரும். அந்த பண்பாடு நாகரிகம் எல்லாம் அழிஞ்சு போயிரும். இதுதான் விஷயமே. இந்தி ஒரு நாட்டுக்குள்ள பூந்துச்சுன்னா அந்த நாட்டோட கலாச்சாரம், பண்பு, நாகரிகம், ஒழுக்கம் எல்லாம் விபச்சாரியா மாறிடுவாங்க. என்னது? கூத்தாடிகளா மாறிடுவாங்க. பாம்பேல என்ன நடக்குறீங்க? பாம்பேல பூரா எல்லாம் நடக்குது, எல்லாம் விபச்சாரம் தான் நடக்குது. பாம்பேல என்ன நடக்குறீங்க? தொழிலே விபச்சாரம் நடக்குது. என்னது? என்ன பண்ண அங்கேயும் முடியும்? நடக்குது, கல்கத்தாவிலயும் நடக்குது. அப்படின்னா என்ன? அப்படி என்ன ஒண்ணும் பண்ண ஒழுக்கம் முடியாது. இருக்குது? அப்படி என்ன சிங்கப்பூர் ஒழுக்கம்? அப்புறம் என்ன? விபச்சாரத்தையே தொழிலா கொண்டு சிங்கப்பூர் அப்படிதான் வந்துட்டாங்க. இருக்கு. ஆமா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து எல்லாமே விபச்சாரத்தையே தொழிலா மாத்திட்டு அப்புறம் இது என்னது? என்ன பண்பாடு இருக்கு? என்ன நாகரிகம் இருக்கு? எதை பேசுறது, எதை விடுறது? அப்புறம் எப்படி அதெல்லாம் ஒழுக்கமான நாடுன்னு சாப்பிட்டு எப்படி ஆரோக்கியத்தை மட்டும் எப்படி எதிர்பார்ப்பீங்க? இப்படி இருக்கணுக்கு ஆரோக்கியம் எப்படிங்க கிடைக்கும்? பண்றதெல்லாம் பண்ணி போட்டு நாகரிகத்துல முன்னேறிட்டீங்க, ஆரோக்கியத்துல எங்க? எந்த நாடு ஆரோக்கியத்துல முன்னேறி இருக்குது? ஒரு நாடும் கிடையாது. இப்பதான் ஆரோக்கியம் என்னன்னு இப்பதான் நமக்கு தெரியுது. ஆக நீர் மருத்துவம் தான் இது. திருப்பி எங்க போறீங்க? பரிணாமத்துக்கு போறீங்க. திருப்பி எங்க வர்றீங்க? திருப்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். மவனை தீந்தீங்க எல்லாருமே, அமெரிக்காவும் சரி, சிங்கப்பூரும் சரி, மலேசியா எவனா இருந்தாலும் சரி. பழையபடி நீ வந்து புல்லாகி பூடாகி பல்வு, மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி புல்லாகி பூடாகி பல்வுருகமாகி அதுல இருந்து என்ன நடக்குதுன்னு மாறி 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 மாறித்தான் அவனை எல்லாரும் ஒழுங்கா தமிழ் படிச்சுதான் வந்தாகணும். இப்ப தமிழ் கடைசியில தமிழை படிச்சுதான் நீ தப்பிக்க முடியும். மற்ற எந்த மொழி படிச்சாலும் ஆரோக்கியம் கிடைக்காது. ஐயா இந்த பில்கேட்ஸோடைய ஐயா ஆஹ் பில்கேட்ஸோடைய அந்தரங்க காரியதரிசி வந்து ஒரு நாளைக்கு 200 மாத்திரை சாப்பிடுறாராம், வந்து 120 வருஷம் வாழ்றதுக்கு. ஒண்ணும் நடக்காது. செத்துதான் 200 போவான். மாத்திரை. செத்துதான் போவான். கவலைப்படாதீங்க. சரி, 120 ஆண்டு வாழ்றதுக்கு மாத்திரைக்கு எவன்டா செலவு பண்றதுன்னு கேக்குறேன். அதுவே உனி சாகடிக்குதுடா மவனே, அதுவே உனி சாகடிக்குது. அப்ப ஆமா அந்த மாத்திரையில தான் வாழ்றேன்னு வச்சுக்க. அப்ப இயற்கையே நீ வாழல, அப்படி சொல்லி தொலை. இயற்கையே நீ வாழல, அப்படி செயற்கையே வாழ்ந்துட்டு இருக்கிற எத்தனை மாத்திரையெல்லாம் வாழ்றாரு. மாத்திரை இது வரைக்கும் யாரும் நிரூபிக்கவே இல்லைங்க. அது குருட்டு முட்டைத்தானே. இது தப்பான தகவல் இருக்கலாம். மாத்திரை சாப்பிட்டால் ஆரோக்கியம்னு யாரும் நிரூபிக்கவே முடியாது. அப்படி பார்த்து புரூஸ்லி உயிரோட இருந்திருக்கணும். அப்படி பார்த்து புரூஸ்லி உயிரோட இருந்திருக்கணும். அவனு மாத்திரை சாப்பிட்டா சேர்த்து போனான். அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர், அவன் பேர் என்ன டான்ஸ் மாஸ்டர், அந்த அமெரிக்கா டான்ஸ், அவனும் மாத்திரை தான் சேர்த்து போனான். டான்ஸ் மாஸ்டர் அவன் பேர் என்ன டக்குன்னு நினைவு வரல. இந்த மாதிரி தான் புரூஸ்லி மாத்திரை சேர்த்து போனான். அதனால நமக்கு அது தேவையில்லை. இங்கே மருந்துகள், மாத்திரைகள், மூலிகைகள் பக்க விளைவை அழுத்தி வைத்து நோய்களை அதிகமாக்க, அவனுக்கு நோய் அதிகமாயிட்டு போகுமே தவிர நோய் குறையாது. அதாவது மாத்திரைகள், மருந்துகள், இங்க மருத்துவர் சொல்றது கேட்கணும். இங்க டாக்டர் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, எந்த டாக்டருங்க? மருந்தே ஆராய்ச்சி பண்ற டாக்டருங்க, மருந்து விற்கிற டாக்டர். இந்தியாவில வந்து மருந்து விற்கிற, இந்தியாவில இருக்கிற அத்தனை பேரும் மருந்து விற்கிற டாக்டர் தவிர ஆராய்ச்சியாளர்கள். இந்தியாவில இருக்கிற எவன் சொல்லி நீங்க கேட்காதீங்க. இந்தியாவில இருக்கிற அத்தனை டாக்டருமே மருந்து வியாபாரிகள். என்னது? மருந்து வியாபாரிகள். ஆனா நான் சொல்றது மெடிக்கல் சயின்டிஸ்ட், நான் சொல்றது மருத்துவத்தை ஆய்வு செய்கின்ற விஞ்ஞானிகள். அவன் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். சரிங்க சரிங்க. ஆராய்ச்சியாளர்களுக்கு தான் மதிப்பு கொடுக்கணும் தவிர வியாபாரிக்கு இவன் வந்து அந்த மருந்து கம்பெனி என்ன சொல்றது அதை இவன் சொல்லிட்டு இருப்பான். மருந்து கம்பெனி இந்த மாத்திரை கொடுனா அந்த மாத்திரை மாத்தி கொடுப்பான். அவனுக்கு கமிஷன் கிடைக்குது. என்னது? கமிஷன். கமிஷன் கிடைக்கிறதுனால இந்த மாத்திரை சாப்பிடுங்க, அப்புறம் அந்த மாத்திரை சாப்பிடுங்க, அப்புறம் அது அப்புறமா சாப்பிடுங்க, இது இப்படி சாப்பிடுங்க, இதை போடுங்கன்னு சொல்லிட்டே இருப்பான். மருந்து வித்துக்கிட்டே இருப்பான். மருந்து விற்கிறதான மருந்து விற்கிறதான மருத்துவருடைய வேலை. ஆமா. அவர் ஆரோக்கியத்தை எங்கேயாவது இங்க இந்த ஆரோக்கியம் விற்கப்படும், எங்க இந்த ஆஸ்பத்திரியாவது இங்கே ஆரோக்கியம் விற்கப்படும் அப்படின்னு எங்கேயாவது போட முடியுமா? அவனே சக்கரை நோய் சாகுறான். அந்த மருத்துவனே நூட்டு வெளியில போலாம். ஏனுங்க இருதய சிகிச்சை இருதய சிகிச்சை அறுவை சிகிச்சை பண்றவனே இதே நோய் சாகுறேன். ஆமா ஆமா. இப்ப செரியன்னு ஒருத்தர் செத்து போனான் பாருங்க. செரியன்னு ஒருத்தர் செத்து போனான். அந்த யானைக்குட்டி மாதிரி இருக்கிறான். யானைக்குட்டி மாதிரி இருந்தா இப்ப சாகாம என்ன பண்ணுவேன்? நீ எப்படி ஆரோக்கியத்தை பத்தி பேச முடியும்? அது இந்தியாவிலே மாற்று அறுவை சிகிச்சை பண்ணா, மற்றவங்கள அறுவை சிகிச்சை பண்றது வேற, வேற இதயத்தை பொறுத்தனவர், வேற இதயத்தை பொறுத்தவனே கடைசி குட்டிச்சவரா எந்திரிச்சு இப்படி நடந்த புதக்கம் கேள்வி, எந்திரிச்சு நடக்க முடியல, செத்து போயிட்டேன்னா அப்புறம் என்னடா தின்ன, என்னடா சாப்பிட்ட, என்னடா அவனோட ஆரோக்கியம்? மானகட்ட பயிருக்கு என்னடா உன்ற ஆரோக்கியம்? இப்ப என்னடா MBBS படிச்சு என்னடா கேவலப்படுத்தாதங்கடா கருமம் முடிச்ச அளவு. ஒரு மருத்துவத்தை அழகா உடல் வந்து அழகா லட்சணமா இருக்க வேண்டாம், வண்ணாந்தாளி மாதிரி வச்சிருக்கான். அத்தாச்சோடு வயசு 90 இருக்கு மக்கள், வயிறு பார்த்தீங்கன்னா அதே 200 கிலோ இருக்கு. ஏன்டா வயிறு எத்திச்சோடு இருக்கணுமா? இதுதான் அழகா? அதை யோசிக்க வேண்டாம். உலக லட்சணமா இருக்க வேண்டாம், இடுப்பு சிறுத்து மார்பு பெருத்து இருக்க வேண்டாம். எவனா இருந்தா என்ன?
வயிறு பாரு எல்லாரும் எவனை பார்த்தானே மண்ண தாலி மாறல் வச்சிருக்கான் வைத்த. ம்? கற்பனை பண்ணணும். இடுப்பு சிறுத்து மார்பு பெருத்திருக்க வேண்டும், அதுதான் லட்சத்தின் அடையாளம். அதுக்கு அதை நோக்கித்தான் நம்ம கொண்டு அதுதான் சிற்ப சாஸ்திரம்னு பேரு. சிற்ப சாஸ்திரம் சாதாரண விஷயம் இல்ல. சிற்ப சாஸ்திரத்தை உற்று நோக்க வேணும். அதை கண்டுபிடிச்சவனே தமிழர்கள் தான். சிற்ப சாஸ்திரம், கட்டட சாஸ்திரம், அப்புறம் அதுக்கப்புறம் வானியல் சாஸ்திரம், அப்புறம் மந்திரம், இந்த மூணையும் கண்டுபிடிச்சாங்க. இந்த மூணையும் கண்டுபிடிச்சு அது சிற்பத்தை கொண்டு வச்சாங்க. நீங்க கோயில் சிலையை பார்த்தே நீங்க கண்டுபிடிக்கணும். இடுப்பு சிறுத்திருக்கா நமக்கு சிறுக்குதுன்னு பார்த்துருக்கணும். சொரண வரணும். கோயிலுக்கு போனோடனே அந்த பார்க்கணும். எந்த சிலையை பார்க்கணும்? இந்த செப்பு திருமணியை பார்க்கணும். செப்பு திருமணி எப்படி இருக்கும்? பில்லு மாதிரி இருக்கும், அழகா லட்சணமா இருக்கணும், பார்த்தாவே பால் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதை பார்த்து நம்ம உடம்பு என்ன பண்ணணும்? அட இந்த மாதிரி நம்ம உடம்பு இருக்கும்னு நினைக்கணும். அதை விட்டு போட்டு ஐயா உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல அப்படின்னு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க ஐயா. அது திருமந்திர. ஆமா, உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல பிண்டம் சுருங்கின் பிராணம் நிலைபெறும் கண்டம் கருத்த கபாலம். அது எப்போது அண்டம் சுருங்கல் அதற்கு ஒரு அளவில்லை, பிண்டம் சுருங்கின் பிராணம் சிறைபெறும் உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல கண்டம் கருத்த கபாலம். அது கரெக்ட் தான். அது அப்ப உண்டி சுருங்கி காட்டியிருக்கணும் இல்ல? ஒருத்தன் இந்தியாவுடைய தமிழ்நாட்டுல யாரும் செய்யவே இல்லையே. உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல யாரும் செஞ்சு காட்டல. ஊனை சுருக்கி உள்ளலிகான் யாரும் செய்து காட்டல. ஒருவேளை இன்பான் யோகி யாரும் செய்து காட்டல. ஊனை சுருக்கி யாருமே செய்து காட்டலையே. இது ஏன் செய்யல? எல்லாருமே தமிழர்கள் ஏன் செய்யலன்னு கேக்குறேன். இந்த சைவ சித்தாந்தவாதிகள் ஏன் செய்யல? உண்டி சுருக்கி காட்டணும் சைவ சித்தாந்த ஏன் செய்யல? ஊனை சுருக்க உள்ளலிகான்னு சொல்லியிருக்க. யாரும் ஊனை சுருக்கவே இல்லையா? ஊனை பெருக்கையில வச்சிருக்கிறீங்கல்ல, தாலி மேல வச்சிருக்க வயிற. நீ பக்தி மார்க்கத்தை கூட சொன்னபடி நடக்கலையே ஐயா. அந்த அவங்க சைவ சித்தாந்தத்துல சொல்ற 96 தத்துவமும் அப்படியே மண்டையை குழப்பி விட்டுருங்க ஐயா. நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஊனை சுருக்கி உள்ளலிகான் அதுக்கு பதில் சொல்லுங்க. உடம்பே காப்பாத்திரியும் தத்துவம் பேசி என்ன பண்ண அப்புறம்? இந்த கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போற மாதிரி. அப்புறம் என்ன இந்த உடம்பே ஒழுக்க வச்சுக்க தெரியாம நீ எதுக்கு நீ தத்துவம் பேசுறேன்? ஆரோக்கியம் இல்லாதவனுக்கு தத்துவம், ஆரோக்கியம் இல்லாதவனுக்கு எதுக்கு தத்துவம்னு கேக்குறேன். ஆஸ்பத்திரி போறவனுக்கு எதுக்கு தத்துவம்னு கேக்குறேன். மானம் கட்ட ஆஸ்பத்திரி போறவனுக்கு எதுக்கு தத்துவம்? உடம்பை பேண தெரியாதவன் உடம்பை பேணுங்கிறாரு. உடம்பை பேண தெரியாதவன், ஊனை சுருக்க தெரியாதவன், உள்ளடி பெருக்க தெரியாதவன், உண்டை சுருக்க தெரியாதவன் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி சிந்திங்க. மறுபடியும் நம்ம 12 மணிக்கு பேசலாம். அதனால இது கேள்வி ஞானம் என்பது வேற. இனி அந்த கேள்வியில விட்டுருங்க, புரியுதா? விட்டுட்டு இந்த புத்தகத்தை பலமுறை படிங்க. இந்த புத்தகம் இதுல இருந்து படிங்க. நீங்க கேட்டதெல்லாம் போதும். இதை ஏற்கனவே எங்கிட்ட கேட்டாச்சு 1 லட்சம் தடவை. 25 வருஷம் சொல்லியாச்சு. இது பதில் சொல்லியாச்சு. நீங்க ஆமா 25 வருஷம் பதில் சொல்லியாச்சு. ஏன்னா 25 லட்சம் கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. இனி இதைத்தான் பாடுக்கணும். இதை படிச்சு இதுல இருக்கிற கேள்வி கேட்கணும். இப்ப உங்களுக்காக இது நேரம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட போயிடுச்சு. மீண்டும் சிந்திக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகி போச்சு. இப்ப 20 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேன். பரவாயில்ல, புதுசாக பேசுங்க. மீண்டும் நம்ம 12 மணிக்கு சந்திப்போம். நன்றி.